அதன்படி நடந்து அவனுடைய மகத்தான அருளையும் கிருபையையும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக என்று துஆ செய்த வண்ணம் இன்றைய தஃப்சீர் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அருமை சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விஷயம் அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கைகள் அல்லது நம்பிக்கைகள். அதில் ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான நம்பிக்கை என்னவென்றால் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை. அல்லாஹ்வை அன்றி அவனுடைய நாட்டமின்றி எதுவும் நடத்திட முடியாது. அவனுடைய நாட்டத்தை மீறி அவனுடைய சக்தியை மீறி உலகத்தில் எதுவும் நிகழ்ந்துவிட முடியாது என்ற நம்பிக்கை ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் உறுதியாக இருக்குமேனால் அதுதான் ஈமானுடைய அடையாளம், ஈமானுடைய அடிப்படை. நான் குர்ஆனில் பார்த்தோன்னா பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நம்பிக்கையை முஸ்லீம்களுக்கு அதிகமாக ஏற்படுத்துவான். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், உமா தஸ்குத்து மின் வரக்கத்தின், எந்த ஒரு காய்ந்த இலை மரத்திலிருந்து விழுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி விழுவதில்லை. இல்லா பீதினில்லா, அல்லாஹ்வுடைய நாட்டமின்றியோ அல்லாஹ்வுக்கு தெரியாமலோ விழுவதில்லை. அப்போ உலகத்தில் நிகழக்கூடிய எந்த சம்பவங்களாக இருந்தாலும், உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டோ அல்லது அல்லாஹ்வுடைய குதிரத்தை மீறியோ அல்லாஹ்வுடைய வல்லமையை மீறியோ உலகத்தில் எதுவுமே நடப்பதில்லை. எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படியும் அல்லாஹ்வுடைய திட்டப்படியும் அல்லாஹ்வுடைய பிளான் படியும் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு உட்பட்டும் தான் எல்லாமே நடக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு இடங்களில் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பல்வேறு ஹதீஸ்களில் இந்த நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்துகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவர் கொள்ள வேண்டிய அடிப்படையான நம்பிக்கை உலகத்தில் நடப்பது அனைத்துமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்கின்றது. அதுதான் ஈமான் முஃபஸ்ஸல், விரிவான ஈமான் கொள்வது பாருங்க. அந்த ஈமானுடைய அடிப்படையான விஷயங்களை ஒன்று ஒல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் எந்த நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தக்தீர் படி அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் நடக்கின்றது என்று ஈமான் கொள்வது ஈமானுடைய முக்கியமான அம்சம். அப்போ தக்தீர் என்று சொல்லக்கூடிய இந்த விதி இருக்குது பாருங்க, இது ஏற்கனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விதித்தது. இந்த விதியை ஒரு மனிதன் முழுமையாக நம்புவானேயானால் இந்த மனிதன் உலகத்திலே நிம்மதியாக வாழ முடியும். விதியை நம்பாத மனிதர்களுக்கு நிம்மதி கிடைக்காது, விதியை நம்பக்கூடிய மனிதர்களுக்கு நிம்மதி கிடைக்கும். எப்படி? ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுடுச்சு, நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு, சொல்லனா துயரம்னு சொல்லுவாங்க, சொல்லனா துயரம் ஏற்பட்டு போச்சு. என்னதான் சொல்லனா துயரமாக இருந்தாலும் அல்லது சமாளிக்க முடியாத இழப்பாக இருந்தாலும் பெரிய பாதிப்பாக இருந்தாலும் ஒரு மோமின் இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடந்துச்சு என்று நம்புவானேயானால் அவனுக்கு உள்ளத்தில் ஒரு திருப்தி ஏற்படும், ஒரு நிம்மதி ஏற்படும். அந்த இழப்பையே நினைச்சு டிப்ரெஷனுக்கு ஆளாக மாட்டான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மனிதனுக்கு அந்த நம்பிக்கை இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்கிறது என்ற நம்பிக்கை இல்லை என்றால், அல்லாஹ் விதித்த விதிப்படி தான் நடக்கிறது, ஒமா துசீபு முசீபத்தின் இல்லாம அசாபம், அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த முசீபத்தாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லித்தான், அல்லாஹ் நாட்டப்படி தான், அல்லாஹ் அறிந்து தான் அந்த முசீபத்து நடக்குது என்ற அந்த நம்பிக்கை இல்லை என்றால் மனுஷன் என்ன ஆயிடுவான்டா, சின்ன கஷ்டத்துக்கு அப்படி தோண்டு போயிடுவான். அடடா இவ்வளோ பெருசாக பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. ஏன்? அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் நாட்டை நடக்க நம்பிக்கை இல்லை. அப்போ அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மீது முழுமையான நம்பிக்கை, அல்லாஹ் நாடியதான் உலகத்தில் நடக்கும் என்ற பூர்ணமான நம்பிக்கை, மனிதன் எவ்வளோ பெரிய இழப்பை சந்தித்தாலும் சரி அந்த இழப்பை அந்த நம்பிக்கை ஈடுகட்டிடும். அந்த இழப்பை ஈடுகட்டிடும். அவன் மறுபடியும் பழைய நிலைக்கே வந்துடுவான். அதனால தான் பாருங்க, அல்லாஹ்வுடைய தவக்கல் மீது அல்லாஹ்வுடைய குதிரத்து மேலே நம்பிக்கை இல்லாதவன் தான் சீக்கிரம் சூசைட் அட்டம்ப்ட்டுக்கு போவான், தற்கொலை அட்டம்ப்ட்டுக்கு போவான். ஏன்? அவனுக்கு அல்லாஹ்வுடைய குதிரத்து மேலே அல்லாஹ்வுடைய வல்லமை மேலே நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்வுடைய தக்தீர் மேலே வல்லமை இல்லை, நம்பிக்கை இல்லை, அல்லாஹ்வுடைய விதி மேலே நம்பிக்கை இல்லை. அல்லாஹ்வுடைய தக்தீர் மீதும் அல்லாஹ்வுடைய விதி மீது ஒரு நம்பிக்கை இருக்குமேனால் நிச்சயமாக அவன் தப்பான முடிவுகள் எடுக்க மாட்டான்,
விரக்தி ஆக மாட்டான், வாழ்க்கையில் வெக்ஸ் ஆக மாட்டான். அவன் கொஞ்ச நேரத்துக்கு கஷ்டப்படுவான், மறுபடியும் அவனுக்கு பழைய நிம்மதி, அதே நிம்மதி வந்துடும். அதனால தான் அல்லாஹ் பார்த்தீங்கன்னா குர்ஆனில் பல இடங்களில் இந்த நம்பிக்கையை மூமின்களுக்கு உறுதியாக ஏற்படுத்துவான். அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக 2 சம்பவங்கள் அல்லாஹ் சொல்றான் அந்த குர்ஆன்ல. 2 சம்பவங்கள் பனி இஸ்ராயல்கள் காலத்தில் நடந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். முற்காலத்தில் நடந்தது. இது அல்லாஹ்வுடைய நடைமுறையும் கூட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நடைமுறையும் கூட. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னா சஹாபாக்கிட்ட சொல்லும் பொழுது ஏதாவது அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை உணர்த்தணும்னு சொன்னால் முன் சென்ற காலத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுவாங்க. நாம் பல ஹதீஸ்களை பார்க்கலாம். உதாரணமாக ஒரு ஹதீஸ் சொல்கிறதா இருந்தால் நான் கூட சமீபத்தில் சொன்ன நினைக்கிறேன் உங்களுக்கு. 3 பேர் ஒரு மலை அடிவாரத்தில் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது வேகமாக மழை பெய்யுது, காற்றடிக்குது. அவங்க அந்த மழையிலேருந்து ஒதுங்கிறதுக்காண்டி ஒரு மலை குகையில் போய் ஒதுங்குறாங்க. மலைக்கு மேலேருந்து உருண்டு வர்ற பாறை அந்த குகை வாசலை மூடிடுது. அப்புறம் ரசூலுல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. அந்த காலத்தில் நடந்த சம்பவம் இது, யாரோ முன்னொரு காலத்தில் நடந்த சம்பவம். அப்போ அந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. நம்ம 3 பேர் நம்ம எவ்வளோ கத்தி பார்த்தாங்க, கூச்சல் போட்டு பார்க்குறாங்க, கல்லை தள்ளி பார்க்குறாங்க, திறக்க மாட்டேங்குது. அப்படியே வந்து அடைச்சிருச்சு கல். உள்ள ஒரு வெளிச்சம் இல்லை, ஒரு சின்ன காற்று இல்லை, ஒன்றுமே இல்லை. கொஞ்ச நேரத்தில் அவங்க மூத்தாக போகிறாங்க. இந்த நேரத்தில் 3 பேர் சேர்ந்து மசூரா பண்ணுறாங்க, இனிமேல் அல்லாஹ்வை யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. அதனால் அல்லாஹ்ட்ட கேட்போம், யா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் செஞ்சு ஏதாவது நல்ல அமல் இருக்கும்ல, அல்லாஹ் பிடித்தமான அமல், அந்த அமலை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்போம் அப்படின்னு 3 பேரும் தீர்மானிச்சு 3 பேர் அவங்க செஞ்ச வாழ்க்கையில் செஞ்ச ஒரு நல்ல அமல்களை சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. நல்ல அமல்களை சொல்லி கேட்குறாங்க. அது தெரியுமில்ல, அந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. தாங்கள் செஞ்ச நல்ல அமல்களை சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு அமல் செய்கிறாரு. நீண்ட ஹதீஸ், சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ அந்த அமல்களை சொல்லி அல்லாஹ்ட்ட துவா கேட்கும்போது முதல்ல ஒருத்தர் துவா செய்கிறார், யா அல்லாஹ் தான் வாழ்க்கையில் செஞ்ச அமலை சொல்லி, யா அல்லாஹ் இந்த மாதிரி நல்ல அமல் செஞ்சேன், எனக்கு பாறையை விலகுச்சு யா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்கிறாரு. பாறை விலகுது, காற்று மட்டும் வருது. அப்போ 2வது ஆள் துவா செய்கிறாரு, யா அல்லாஹ் நான் உனக்காண்டி இந்த அமலை செஞ்சேன், இது உனக்காண்டியே செஞ்சேன் யா அல்லாஹ், என்னுடைய அமலை கபூல் செஞ்சுட்டு பாறை விலகு அல்லாஹ், பாறை விலகுது, வெளிச்சம் வருது. 3வது அமல் செஞ்சு அவர் துவா செய்கிறாரு, முழுமையாக விலகுது. 3 பேர் வெளியே வந்துடுறாங்க. அப்போ இந்த ஹதீஸை காட்டி ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன, இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஆபத்து நடந்தால், ஒரு விபத்து நிகழ்ந்தால், அல்லாஹ்வை தவிர எந்த சக்தியால் நம்மை காப்பாற்ற முடியாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டால், அந்த நேரத்தில் அல்லாஹ்ட்ட சொல்லி மன்றாடுறதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அமல் உங்கள்கிட்ட இருந்தால் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டு அல்லாஹ் தான் யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் அல்லாஹ்ட்ட சொல்லி மன்றாடுற அளவுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்பெஷலான அமல் தான் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இது முன் சென்ற காலத்தில் நடந்த சம்பவம் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் 99 கொலை பண்ணிட்டு ஒரு பாதிரியார்ட்ட போய் கேட்குறாரு, நான் 99 கொலை பண்ணிட்டேன், கடவுளை என்ன மன்னிப்பானாண்டு. நான் பாதிரியார் என்ன பண்ண, அடப்பாவி 99 கொலையாக பண்ணேன், ஒன்னே போடுறா கடவுள் மன்னிப்பாண்டவனே, இந்தா 100ன்ட்டார். அவரையும் 100 இன்னொரு பாதிரிட்டு போகிறாரு, நான் 100 கொலை பண்ணிட்டேன், கடவுள் என்ன மன்னிப்பானா அப்படின்ட்டு. அவர் பார்த்தார், ஏற்கனவே ஒருத்தர் கொலை பண்ணிருக்கான் பாதிரியார, இவன் நம்மளும் முடியாதுன்னு சொன்னால் நம்மளையும் கொலை பண்ணிடுவான் அப்படின்னு என்ன பண்ணார். அவருக்கு என்ன கோபம் தெரியல, வேற ஊரில் ஏதோ ஒரு பாதிரியார் பேரை சொல்லி அந்த பாதிரியார்ட்ட போய் கேளு, அவர் உனக்கு மன்னிப்பு கொடுப்பாரு அப்படின்றான். அவர் மேலே சாட்டி விட்டுறாரு. உடனே அந்த பாதிரியாரை தேடி போகிறான். அவன் போகிற வழியிலேயே அவனுக்கு மலக்குள் மௌத்து வந்துடுறாங்க, மரணம் வந்துடுது. அவன் நல்ல உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் கெட்ட உயிரை கைப்பற்ற மலக்கு 2 பேரும் வந்து 2 பேருக்கு தகராறு வந்துடுது. இவரோட உயிரை யார் கைப்பற்றுறது, நீண்ட ஹதீஸ். அவர் 2 பேரும் அல்லாஹ்ட்ட போகிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவர் தௌபா செய்யறதுக்காண்டி போராக இருந்தாங்கன்னா அவர் நடந்து வந்த தூரத்தையும் நடந்து போக வேண்டிய தூரத்தையும் அளந்து பாருங்க, எது அதிகமாக இருக்குது அது மாதிரி தீர்மானிக்கின்றாங்க. 2ஐயும் அளந்து பார்க்குறாங்க. நடந்து வந்த தூரம் 1 ஜான் அதிகமாக இருக்குது. ஏன் அவர் எங்கே போகிறாரு, 100 கொலை பண்ணோட எங்கே போகிறாரு, அவர் தௌபாவை தேடி போகிறாரு, தனக்கு எங்கேயா மன்னிப்பு கிடைக்குமான்னு தேடி போகிறாரு. அப்போ அந்த அவர் நியத்து நல்ல நியத்தாக இருக்கிறதுனால அவர் நடந்து வந்த தூரம் நடந்து செல்ல வேண்டிய தூரத்தோட 1 ஜான் அதிகமாக இருந்ததுனால அல்லாஹ் என்ன பண்ண, அவரை நல்ல ஒரு லிஸ்ட்டில் சேர்த்து அவர் பாவங்களை மன்னிச்சிடறான். ஹதீஸில் வருது. இப்படி முன் சென்ற சம்பவங்கள், முன்னோர்கள் காலத்தில் நடந்த சம்பவங்கள் ரசூலுல்லாஹ் நிறைய சொல்லுவாங்க. எதுக்குன்னு சொன்னால், அதன் மூலமாக நான் படிப்பினை பெற வேண்டும், பாடம் பெற வேண்டும், நம்முடைய ஈமானை புத்துணர்வு ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அந்த அடிப்படை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே 2 சம்பவங்கள் அல்லாஹ் குறிப்பிடுறான். உலக மூமின்களுடைய ஈமானை, அவங்களுடைய நம்பிக்கையை, அகீதாவை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. முதல் சம்பவம் ஏதோ ஒரு காலத்தில் நடக்குது, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பல்லாண்டு காலத்துக்கு முன்னாடி நடக்குது. என்னன்னு சொன்னால், ஒரு ஊரில் சில மக்கள் இருக்கிறாங்க. அந்த ஊர் பெரிய ஊர். அப்பவே அல்லாஹ் சொல்றான், பல்லாயிரக்கணக்கான மக்களுக்குறான். ஓஹோ உலூஃபுன்,
ஆயிரக்கணக்கான மக்களுங்கிறான். சில முப்பசிகள் சொல்றாங்க அவங்க 10,000க்கு மேல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ 10,000க்கு மேல வரைக்கும் வசிக்கக்கூடிய 10,000 மக்களோட அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, அந்த மக்களுக்கு மத்தியில் திடீர்னு ஒரு காலரா நோய் வந்துடுது. தொத்து நோய், காலரா நோய் வந்துடுது. காலரா நோய் வந்த உடனே அந்த மக்கள்லாம் பார்க்குறாங்க, அடடா எங்க காலரா வந்து நம்மளும் மூத்தாயிடுவோமோ அப்படின்னு பயந்து ஊரை விட்டு ஓடுறாங்க. ஊரை விட்டு ஓடி எங்கே போகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ரெண்டு மலைக்கு நடுவில் அழகாக ஒரு பாதுகாப்பான இடம் இருக்குது. எந்த காலம் அந்த மலையை தாண்டி வந்ததா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி 2 மலைக்கு பக்கத்தில் போய் அவங்க தங்குறாங்க, தஞ்சம் அடைகிறாங்க. அல்லாஹ் பார்த்தா மரணம் என்பதும் இரணம் என்பதும் என்னுடைய தக்தீர், என்னுடைய விதிப்படி, நான் விதித்ததுபடி நடக்கும். அப்போ நீங்கள் அல்லாஹ்வுடைய குதிரத்திலிருந்து தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு இது கியாமத் நாள் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு படிப்பினை கொடுக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு மலைக்கு அனுப்பி அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த மக்களுக்கு மத்தியில் 2 மலைகளுக்கு மத்தியில் தங்கியுடைய மக்களுக்கு ஒரு பெரிய இடி போன்ற ஒரு சத்தத்தை எழுப்புறாங்க. மலக்குகள் வந்து அந்த சத்தத்தை கேட்ட உடனே பயந்து போய் எல்லாம் செத்து போயிடுறாங்க. இருந்த அத்தனை மக்களும் செத்து போயிடுறாங்க. செத்து போன பிறகு அக்கம் பக்கத்தில் ஊரில் மக்கள் பார்க்குறாங்க, அந்த ஊர் அந்த 10,000 பேர் எவ்வளோ பேர், 10,000 பேர் செத்து போயிடுறாங்க. செத்து போய் பிண வாடைகள் வர ஆரம்பிச்சிருது, பிணத்துடைய நாற்றம் வர ஆரம்பிக்குது. வர ஆரம்பிக்கும் பொழுது அக்கம் பக்கத்தில் ஊர் மக்கள்லாம் போய் பார்க்குறாங்க, என்ன இது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி 10,000 பேர் செத்துறாங்க. எப்படி செத்தாங்க? இந்த மாதிரி மரணத்துக்கு பயந்து, மௌத்துக்கு பயந்து, அல்லாஹ்வுடைய விதியை மீறி நம்ம தப்பிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன் விதியா இல்லை என்னுடைய விதியா அல்லது உன்னுடைய மதியா அப்படின்னு பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணா, அவங்க விதி அவங்க மதியோட என்ன பண்ணாங்க, 2 மலைக்கு மத்தியில் மலைக்கு நடுவில் தங்கிட்டோம்னா எந்த ஆபத்தும் வராதுன்னு நினைச்சாங்க. அவங்களுடைய மதியை மீறி அல்லாஹ்வுடைய விதி என்ன பண்ணுச்சு, அங்கே மிகைத்தது, விளையாடியது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களை அழிச்சிட்டான் அப்படி தெரிஞ்ச உடனே அந்த 10,000 ஜனாசாவை எங்கே கொண்டு நடக்கிறது, வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணாங்க, அந்த மக்கள் 2 மலைக்கு மத்தியில் ஒரு செவுத்தை கட்டி அந்த செவுத்தோடு அப்படியே அந்த ஜனாசாக்களை மூடி போட்டு வந்துடுறாங்க. பிற்காலத்துக்கு சில காலத்துக்கு பிறகு ஒரு நபி, ஷம்வீல் அப்படிங்கிற நபி அவங்க பேர் சொல்லப்படுது. உடனே புரிஞ்சுக்கணும், நபின்ற உடனே குரானில் வந்து வேறு 24 நபிமார்கள் பேர் தான் வந்திருக்குது. இவங்க மட்டும்தான் நபி அல்ல, இவங்க அல்லாத லட்சக்கணக்கான நபிமார் வந்திருக்கிறாங்க. லட்சக்கணக்கான நபிமார் வந்திருக்கிறாங்க. எல்லாருடைய பேரும் குரானில் அல்லாஹ் சொல்றது இல்லை, வேறு 24 நபிமார்களை பற்றி மட்டும்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். சரி, அப்போ ஷம்வீல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி அந்த பக்கமாக வர்றாங்க. பார்த்தா ஒரே எலும்பு, மனித எலும்பு குண்டுகளாக கிடக்குது, மனித எலும்பு குண்டுகளாக கிடக்குது, வெறும் எலும்பு கூடு. பார்த்தோன்னே அந்த நபி திகைச்சிடறாங்க, என்ன இது, இவ்வளோ 10,000 பேர் எவ்வளோ பேர் இருக்குங்க, எவ்வளோ எலும்பு கூடு கிடக்கும், இவ்வளோ எலும்பு கூடு கிடக்குது, இது எப்படி அப்படின்னு திகைச்சு போய் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு உணர்த்துறான், அந்த நபிக்கு உணர்த்துறான், இதான் சம்பவம், இதான் கதை. இந்த மாதிரி வந்து இந்த மக்கள் அல்லாஹ்வுடைய விதியிலே தப்பிக்கிறதுக்காக வேண்டி இவங்க ஓடி வந்து இங்கே பதுக்குனாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நீ என்னுடைய விதியை உன்னுடைய மதியால் வெல்ல முடியுமான்னு பார்க்குறியா அப்படின்னு பார்த்து கியாமத் நாள் வர வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினையை காண்டி அல்லாஹ் அந்த மக்களை அழிச்சிட்டான் அப்படிங்கிற சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். சொன்னபோது அந்த நபி என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் அப்படின்னு அந்த மக்களை கொஞ்சம் உயிரோடு எழுப்பி காட்டேன். உயிரோடு எழுப்புனா இந்த மக்கள் மற்ற மக்கள் ஒரு படிப்பினையாக இருக்கும் இல்லையா, ஏதோ நான் வந்து பார்த்தேன், இப்போ எலும்பு கூட தெரிஞ்சது எனக்கு, அல்லாஹ் எனக்கு சொல்லிட்டேன். இவங்க உயிரோடு வந்தாங்கன்னா இவங்க சொல்லுவாங்களா, நாங்கள் அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய விதியை மீறி ஓடணும், அல்லாஹ்வுடைய தக்தீரில் தப்பிச்சு ஓடணும், தப்பிச்சு ஓடினதில் அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிட்டான் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா அல்லாஹ். அப்படின்ற உடனே அந்த நபியினுடைய வேண்டுகோளை ஏற்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை மீண்டும் உயிரோடு எழுப்பினான் அப்படிங்கிற வரலாறு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அலம் தர நபியை நீங்கள் பார்க்கவில்லையா, இலல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம், தங்களுடைய வீடுகளிலிருந்து புறப்பட்டு பயந்தோடினார்கள். ஒஹும் உலூஃபுன், அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்களாக இருக்கும் நிலையில், பல்லாயிரக்கணக்கான மக்களாக இருக்கும் நிலையில். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க அவங்க 10,000க்கு மேலே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஒஹும் உலூஃபுன், பல்லாயிரக்கணக்கான மக்களாக இருக்கும் நிலையில், ஹதரல் மௌத், மரணத்துக்கு பயந்து அவர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறினார்கள், புறப்பட்டு விரண்டோடி பயந்து ஓடினார்கள். அந்த மக்களை நீங்கள் பார்க்கவில்லையா? அவங்க போய் ஒரு இடத்துல போய் தங்கும் பொழுது ஃபகால லஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு சொன்னான், மூத்து, செத்து போயிடுங்க அப்படின்னா. அல்லாஹ் நேரடியாக சொன்னதாகவும் இருக்குது, சில அறிவிப்புகளில் தஃசீரில் சொல்றாங்க, மலக்குமார்கள் சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணா, மூத்து, செத்து போயிடுங்க அப்படிங்கிற ஒரு சத்தத்தை, ஒரு இடி மாதிரி சத்தத்தை கொடுத்தான். பொதுவாக ஒரு திடீர்னு ஒரு பகீர் சத்தம் வந்தா ஒரு அதிர்ச்சி வருமா வராதா? அந்த அதிர்ச்சி என்ன ஆகும்னா பல நேரங்களில்
பெரிய அதிர்ச்சியா வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். சமீபத்தில் ஒரு மந்திரி செத்து போய் நான் பாருங்க, ஒரு மத்திய மந்திரி பதவியேற்று கொஞ்ச நாள்லயே பெரிய ஆக்சிடென்ட்ல பெரிய அடிலாம் ஒண்ணுமே கிடையாது, அடிலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த கார்ல இடிச்சதுல அந்த இடிச்ச சப்தம் பிளஸ் அதிர்ச்சி டக்குனு உயிர் போயிடுச்சு, டக்குனு உயிர் போயிடுச்சு. பெரிய ஆக்சிடென்ட், தலை நசுங்கி, கை நசுங்கி, கால் நசுங்கி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த காருக்கு பார்த்தீங்கன்னா லேசான அடிதான். அந்த இடிச்சது சப்தத்திலையும் அவருக்கு ஏற்பட அதிர்ச்சியிலையும் டக்குனு உயிர் போயிடுச்சு. அப்ப அந்த மாதிரி சப்தங்கள் மேய்க்கும் பொழுது அதிர்ச்சி வரும் பொழுது உயிர் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன பண்ண, மலக்குகள் அனுப்பி ஒரு அதிர்ச்சியை கொடுத்து மூத்து செத்து போயிடுங்க அப்படின்னு ஒரு சத்தத்தை கொடுத்தான். அவர்கள் அத்தனை பேரும் செத்து போனார்கள். சும்மா அஹ்யாஹும், பிறகு அவர்களை அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பினான். இன்னல்லாஹ லது ஃபதலின் அலன்னாஸ், அல்லாஹ் மனிதர்கள் மீது அருள் புரியக்கூடியவனாக இருக்கின்றான், கிருபை உள்ளவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறான். இதுல என்னங்க கிருபை? 10,000 பேர் சாவடிச்சது கிருபையா? அந்த சம்பவத்தை சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா இன்னல்லாஹ லது ஃபதலின் அலன்னாஸ், அல்லாஹ் மக்கள் மீது மனிதர்கள் மீது கிருபை உள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கிறான். இந்த சம்பவம் இருக்கு சகோதரர்களே, உண்மையிலேயே உலக மக்களுக்கு ஒரு கிருபை தான், அல்லாஹ்வுடைய ஒரு அருள் தான். ஏன்னு சொன்னா இங்கே நமக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். விதியை நீ தமிழ்ல சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு. விதியை மதியால் வெல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. விதி என்பது அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டது, மதி என்பது மனிதனால் முடிவெடுக்கக்கூடியது. அப்ப அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றை மனிதனுடைய மதியால் வெல்ல முடியுமா? நிச்சயமா வெல்ல முடியாதுங்கிறதுக்கு அல்லாஹ் உதாரணம் தான் இந்த சம்பவம். நான் ஓதுற காலத்தில் எங்க ஹஸரத் ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதை அது உண்மை கிடையாது, ஆனா அல்லாஹ்வுடைய தக்தீர், அல்லாஹ்வுடைய விதி எவ்வளவு வலிமையானதுங்கிறதுக்கு விளங்குறதுக்காண்டி சொல்லுவாங்க. ஒரு ஹஜ்ரத் இப்படி தான் பயான் பண்ணாராம் ஒரு ஊர்ல. அல்லாஹ்வுடைய விதியை மீறி நமக்கு எதுவுமே நடக்காது, அல்லாஹ் நாடுனாதான் ஒரு பருக்க உணவு கூட நமக்கு உள்ள இறங்கும், அல்லாஹ் நாடாட்டா நமக்கு அந்த ஒரு பருக்க உணவு கூட உள்ள இறங்காது அப்படின்னு என்ன பண்ணாரா, அல்லாஹ் விரும்பி அல்லாஹ் நாடிட்டாண்டா நம்ம வேணான்னு சொன்னா கூட அல்லாஹ் வலுக்கட்டாயமா நம்ம ரிஸ்க் உள்ள இறக்கிடுவான், நம்ம வயிற்றுக்குள்ள போயிடும் அப்படின்னு அஜித் பயான் பண்ணாராம். அதுல பொதுவாக கிசும்பு பிடிச்ச பசங்க 2 பேர் இருப்பாங்கல்ல, அந்த கிசும்பு படிச்ச ஒரு ஆள் என்ன பண்ணாரா, அப்படியா பார்த்துருவோம் அதையும் தான், அல்லாஹ் என்னை மீறி என் வாய்க்குள்ள இறங்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணாரா, நான் 2 நாளைக்கு சாப்பிட மாட்டேன், இது என்னுடைய மதி, 2 நாளைக்குள்ள அல்லாஹ் எனக்கு எதாவது சாப்பாடு தரானா பார்ப்போமே, நான் சாப்பிட மாட்டேன் அடம் பிடிக்கிறேன், எப்படி அல்லாஹ் எனக்கு சாப்பாடு தரான்னு பார்ப்போம் அப்படின்னு மதியோட போய் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அன்னைக்கு பார்த்தா அம்மா சுவையான ஸ்வீட்டு செஞ்சுருக்காங்க, அவருக்கு பிடிச்சமான ஸ்வீட்டு. சாப்பிடுனாங்களாம். சாப்பிட மாட்டேன், நான் சத்தியம் பண்ணியிருக்கேன் 2 நாளைக்கு எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லி, நீங்கள் சாப்பிட வச்சு சத்தியத்தை குறிச்சிடாதீங்க, அல்லா தான் பலமானு காட்டிடாதீங்க, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சாராம். அம்மா எவ்வளோ சொல்கிறாங்களா, வீட்டில் உள்ளலாம் சொல்கிறாங்களா, இவர் சாப்பிட மாட்டேன்னு தீர்மானிச்சிட்டாரு. கடைசியில் பார்த்தாரு, வீட்டில் இருந்தால் அம்மா நம்மளை போட்டு பாசத்தினால நம்மளை வற்புறுத்தி சாப்பிட வச்சுருவாங்க, அதனால வீட்டோட வெளியே போயிடலான்னு சொல்லி என்ன பண்ணாராம், வீட்டோட வெளியே போய் ஒரு மரத்து மேலே வச்சு படுத்துறாராம். மரத்து மேலே படுத்தா அவங்க அம்மா பார்த்துச்சான், சரி மூதைக்கு பசியில் போல தெரியுது, இது அவனுக்கு பிடிச்சமான ஸ்வீட்டு, அதனால அவன் பசி வந்து அவனா சாப்பிடுவான்னு சொல்லி அம்மா பின்னாடியே அவன் படுத்த மரத்துக்கு மேலே அந்த மரத்துக்கு கீழே ஸ்வீட்டை வச்சுட்டு வந்துருச்சான். மரத்துக்கு கீழே ஸ்வீட்டை இறங்கினா சாப்பிட்டுக்கிட்டவன் வந்துருச்சான். அன்னைக்கு பார்த்தா 2-3 திருடங்க கொள்ளக்காரங்க, கதை இது ஒரு நீதி கதை, ஆனா அல்லாஹ்வுடைய தக்தீர், அல்லாஹ்வுடைய வலிமை வலியதுங்கிறதுக்கு உதாரணம். 2-3 கொள்ளக்காரங்க கொள்ளை அடிச்சுட்டு அந்த மரத்தடியில் உட்காந்து பங்கு போடுறதுக்காண்டி வந்தாங்களாம். பார்த்தா மரத்தடியில் என்ன இருக்குது, சுட சுட அழகான ஸ்வீட் இருக்குது. அதை போய் அடை நம்ம கொள்ளை அடிச்சுட்டு வரவனுக்கு யாரோ ஸ்வீட்லாம் வச்சிருக்காங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிட போனானா, ஒரு கொள்ளைக்காரன் சொன்னா, டேய் உஷாரு, இது யாரோ நம்மளை பழி வாங்குறதுக்காண்டி விஷத்தை கலந்து வச்சிருப்பாங்க, இதுல விஷத்தை கலந்து இதில் வச்சிருப்பாங்க, சாப்பிட்டு செத்து போயிடாதீங்க அப்படின்னு. அப்படியா, யார் வச்சிருப்பா? சுத்தி முத்தி பார்த்தா மேப்படியாரு மேலே தூங்கிட்டு இருக்காரு. ஆளை எழுப்பி கீழே கூட்டு வந்து, நீ தானே விஷத்தை வச்சா? நான் வைக்கல. அப்ப சாப்பிட்டு பாருப்போ, நீ விஷம் வைக்கல, அப்ப சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன் சத்தியம் பண்ணிட்டேன், அப்ப நீ விஷம் வச்சிருக்கிற. இல்ல நான் வைக்கல, அப்ப சாப்பிடு. ஒருத்தன் கையை பிடிக்க, ஒருத்தன் காலை பிடிக்க, வாயில வச்சு திணிச்சானாம், சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயம் சாப்பிட்டாராம். அப்போ இது கதைண்டா கூட அல்லாஹ் நாடுனா இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி விதி வலியதா மதி வலியதாண்டா, விதிதான் வலியது. விதியை ஒருபோதும் மதியால் வெல்ல முடியாது. ஏனென்றால் விதி என்பது அல்லாஹ்வால் தீர்மானிக்கப்பட்டது, மதி என்பது மனிதனால் தீர்மானிப்பது. அப்ப அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சம்பவத்தை சொல்றான். சரி ஹைர். இப்ப சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில
இந்த மாதிரி சம்பவத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த மக்கள் என்ன சொல்றாங்க, ஒரு ஊர்ல தாவுன் அதாவது காலரா நோய் வந்துருது. காலரா நோய் வந்த உடனே தொத்து நோய் இருக்குதா இல்லையா அப்புறம் விளக்கம் சொல்றோம் உங்களுக்கு. தொத்து நோய்ங்கிற கூட காலரா நோய் வருது. அந்த காலரா கிருமிகள் மூலமா அப்படியே பரவுது வேகமா. இப்போ இந்த நேரத்தில் அந்த ஊர்ல உள்ள மக்கள் தப்பிச்சு வேற ஊருக்கு ஓடலாமா, அல்ல வேற ஊர்ல உள்ள மக்கள் அந்த ஊருக்குள்ள வரலாமா அப்படின்னா இது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. என்ன சம்பந்தப்பட்டது? நம்முடைய அக்கீதா, அல்லாஹ் நாடுனாதான் எதுவுமே நடக்கும் என்ற நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி நேரத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, புகாரிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்குது. நீங்கள் இருக்கக்கூடிய ஊரில் காலரா பரவுமேனால் அல்ல ஏதாவது ஒரு தொத்து நோய் பரவுமேனால், அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக, அப்படி பரவுமையானால் அந்த ஊரில் இருந்து நீங்கள் ஒருபோதும் வெளியேறக்கூடாது. மரணத்துக்கு பயந்து ஊரை விட்டு ஓடக்கூடாது. ஊர்ல எல்லாம் கொத்து கொத்தா சாவுறாங்க, 10 பேர் 20 பேர் 30 பேர் 50 பேர் சாவுறாங்க, நம்மளும் இந்த ஊர்ல இருந்தா செத்து போயிடும் சொல்லி மரணத்துக்கு பயந்து நீங்கள் ஊரை விட்டு வெளியேற உங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அதே நேரத்தில் நீங்க வேற ஊர்ல இருக்கிறீங்க, இன்னொரு ஊர்ல காலரா வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டீங்கன்னா அந்த ஊருக்குள் நுழைவதற்கும் உங்களுக்கு அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல ஒரு நோய் வந்த தொத்து நோய் வந்து கொள்ளை நோய் வந்து மக்களை கூட்டம் கூட்டமா சாவடிக்குதுன்னா அந்த ஊரை விட்டு மரணத்துக்கு பயந்து ஊரை விட்டு வெளியே ஓடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. அதே நேரத்தில் வேறொரு ஊர்ல காலரா நோய் வந்திருக்குது அல்லது தொத்து நோய் வந்திருக்குது, மக்கள் கூட்டம் கூட்டமா செத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஊருக்குள்ள உங்களுக்கு நுழையறதுக்கும் அனுமதி கிடையாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன அர்த்தம் இதுக்கு, என்ன விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமீருல் முஃமினீனா இருக்காங்க, கலீஃபாவா இருக்கிறாங்க. அப்போ அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா ஷாம் தேசத்துல கவர்னரா இருக்கிறாங்க. ஷாம் தேசங்கிறது இன்றைய சிரியா, டெமாஸ்கஸ், பைத்துல் முகத்தஸ், பலஸ்தீன் எல்லாம் சேர்ந்ததான் ஷாம் தேசம். அந்த ஷாம் தேசத்துல அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா கவர்னரா இருக்கிறாங்க. அப்போ அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா இருக்கிற அந்த ஆட்சி காலத்துல பெரிய ஒரு கொள்ளை நோய் பரவுது. அந்த கொள்ளை நோயில நிறைய சஹாபாக்கெல்லாம் மூத்தானாங்க. அந்த கொள்ளை நோயில நிறைய சஹாபாக்கள் ஷஹீதானாங்க, நிறைய தாபியன்கள் மூத்தானாங்க, பெரிய பெரிய ஆலிம்கள் மூத்தானாங்க அந்த கொள்ளை நோயில. ஷாம்ல இது வரலாறுல ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய். இது யார் காலத்தில் நடக்குது? அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா காலத்தில் நடக்குது. அப்போ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கேள்விப்பட்டு இப்படி ஷாம் தேசத்துல மக்கள் கூட்டம் கூட்டமா கொள்ளை நோயினால மூத்தாராங்க, ஷஹீதாரான்னு தெரிஞ்ச உடனே தங்களுடைய சஹாக்களோடு மதீனாவிலிருந்து புறப்பட்டு வர்றாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா எங்க ஷாம் தேசத்துக்கு மக்களை பார்க்கறதுக்காண்டி. அப்ப ஷாமுக்கு வெளியில தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும் பொழுது அப்ப சஹாபாக்கள் சில பேர் சொல்றாங்க, நம்ம போய் தான் ஆகணுமா இப்ப உள்ள அப்படின்னு மஷ்ரூரா பண்ணும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அப்ப அந்த மஷ்ரூரால யார் வந்திருக்கா? அபூ உபைதா பின் ஜர்ராஹ் வந்திருக்காங்க. அவங்க தான் கவர்னர். அவங்க அமீருல் முஃமினீனை வரவேற்கிறதுக்காண்டி ஷாமுக்கு வெளியே வந்துட்டாங்க. ஷாமுக்கு வெளியில மஷ்ரூரா நடக்குது. மஷ்ரூரா நடக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு கேட்கறாங்க, இது சம்பந்தம் உங்களோட அபிப்பிராயங்களை சொல்லுங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க அப்படிங்கும் பொழுது சில மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம் சொல்றாங்க. அப்பதான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த விஷயத்துல நான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் ஒன்று கேட்டிருக்கேன், நான் ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டிருக்கேன். என்னன்னு சொன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊரில் கொள்ளை நோய் பரவினால் அந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது. நீங்க வேற ஊர்ல இருந்தீங்கன்னா எந்த ஊருக்குள்ள கொள்ளை நோய் இருக்குதோ அந்த ஊருக்குள்ள நீங்க போகக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நான் கேட்டிருக்கிறேன் அப்படின்ற உடனே அப்ப உமர் ரலியல்லாஹு முடிவு எடுத்துறாங்க, என்னண்டு ஊருக்குள்ள போக வேண்டாம், அப்படியே திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லி. இதை பார்த்த உடனே ஹஜ்ரத் அபூ உபைதா பின் ஜர்ராஹ், ஏன்னா அவங்க ஆர்வமா வந்திருக்கிறாங்க, அமீருல் முஃமினீன் வருவாங்க ஊருக்குள்ள வந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்ற உடனே அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, என்ன அமீருல் முஃமினீனே, அஃபிரார மின் கத்ரில்லாஹ், என்ன அல்லாஹ்வுடைய தக்தீரை விட்டா பயந்து ஓடுறீங்க? அல்லாஹ்வுடைய தக்தீரை மீறி நடந்துனா பயந்து ஓடுறீங்க? நீங்க உள்ள வந்தா மூத்தாடுவீங்க, அல்லாஹ்வுடைய தக்தீர் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல அஃபிரார மின் கத்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய தக்தீரை விட்டு நீங்கள் பயந்து ஓடுகிறீர்களா அப்படின்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அழகான பதில் சொன்னாங்க, நஅம் ஃபிராரு மின் கத்ரில்லாஹ் இலா கத்ரில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுடைய தக்தீரை விட்டு இன்னொரு தக்தீருக்கு ஓடுகிறோம், ஒரு விதியிலிருந்து இன்னொரு விதியை நோக்கி போறோம் அப்படின்னாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சகோதரர்களே, முதல்ல ஒரு மூமினுக்கு நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை? மௌத் என்பது அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்குமே தவிர அது சில நோய்களினாலேயோ அல்லது சில காரணங்களாலேயோ அது நடக்காது. இன்னைக்கு பார்க்குறோம், நம்ம இந்த அம்மை நோய்ங்கிறோம். இந்த அம்மை நோய் பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் தொத்து நோய், அம்மை நோய்ங்கிறது தொத்து நோய். இந்த தொத்து நோய் பார்த்தீங்கன்னா
வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு அம்மை நோய் வந்தா எல்லாருக்கும் வரும், குழந்தைங்களுக்கு வரும், பெரியவங்களும் எல்லாருக்கும் வரும். ஆனா அந்த அம்மை நோய் கூடவே இருந்து அவங்களோட பணிவிட செஞ்சு அவங்களோட படுத்து அவங்களுக்கு ஹிதமத் செஞ்சு எல்லாம் செய்வாங்க. அந்த வீட்டில் உள்ள தாய் அவங்களுக்கு மட்டும் வராது. பார்த்துருக்குமா இல்லையா? யாரா ஒருத்தருக்கு மட்டும் வராது, அவங்க வீட்டிலே இருப்பாங்க, வீட்டில் இருந்து எல்லா பணிவிடும் செய்வாங்க, அவங்களுக்கு வராது, மற்ற எல்லாத்துக்கும் வரும் அம்மை நோய். அப்ப இது யாருனால வந்து இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல சஹாபாக்கள் அந்த தொத்து நோயை பத்தி வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார சொல்லலாம், எங்களுக்கு எங்க நோய் எங்க ஒட்டகங்களுக்கு வந்து தொத்து நோய் வந்திருக்குது அப்படின்னாங்க. எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒட்டகத்தை சொல்லி இன்னாரோட ஒட்டகத்துல இருந்தா மற்ற ஒட்டகங்களுக்கு பரவிச்சுன்னாங்க. அவர் ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்டாங்க, அந்த ஒட்டகத்துக்கு எங்கிருந்து வந்துச்சு, அந்த முதல்ல வந்துச்சு அந்த ஒட்டகத்துக்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னாங்க. அப்போ தொத்து நோயை பொறுத்தவரை சகோதரர்களே, மூமினோட நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, நோய்கள் கிருமிகள் மூலமாக பரவலாம், ஆனால் அது அல்லாஹ் நாடுனா தான் பரவுமே தவிர அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று கிருமியினால் மூலம் மட்டும் தொத்து நோய் வந்துடும், கிருமிகள் மூலமாக மட்டும் பரவிடும் என்று நம்புவது இது ஈமானுக்கு அப்பாற்பட்டது, ஈமானுக்கு எதிரானது. அதே அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு ஊர்ல ஒரு காலரா நோய் இருக்குன்னு சொன்னா, நீங்க காலரா நோய் வந்துருச்சு, இந்த காலரா வந்தோன்னு எல்லாரும் செத்து போயிடுவாங்களா? இல்ல, காலரா என்பது ஒரு காரணம், ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி யாருடைய ரிஸ்க் முடியுதோ அவங்க தான் மௌத்தாவாங்க, அவங்க தான் மௌத்தாவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் மௌத்தாவாங்களே தவிர காலரா நோயினால மௌத்தாக மாட்டாங்க. அப்படிங்கும் பொழுது நீங்க உங்களுடைய ரிஸ்க் முடிஞ்சிருக்க, நீங்களும் மௌத்தாகணும்னு அல்லாஹ் விதிச்சிருக்க, நீங்க ஊரை விட்டு ஒண்ணா தப்பிச்சிருவீங்களா? ஊரை விட்டு தப்பிச்சிட முடியுமா? உதாரணமா ஒரு கிராமத்தில் காலரா நோய் வந்துச்சுங்க, ஒரு தொத்து நோய் வந்துருச்சு, ஒரு 10 பேர் மௌத்தாயிட்டாங்க, நீங்க 11வது ஆளு அல்லாஹ்வுடைய லிஸ்ட்ல, நீங்க 11வது ஆளு, நீங்களும் 1-2 நாள் மௌத்தாக போறீங்க. ஆனா உங்க ஷைத்தான் என்ன பண்றான் உள்ளத்துல, டேய் இந்த ஊர்ல இருந்தா மௌத்தாயிடுவேன், தப்பிச்சு ஓடு அப்படின்னு சொன்னா, நாம தப்பிச்சு ஓடுறோம்டா, உயிரோடு இருந்த முடியுமா? அப்ப என்ன பண்ண, ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எனக்கு தக்தீரை விதிச்சிட்டான்டா, அந்த தக்தீர் படி தான் மௌத்தாவேன், காலராவால நான் மௌத்தாக மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். சரி, இப்ப நம்ம சந்தேகம் வரலாம், ஏங்க அவர் தக்தீர் அல்லாஹ் தப்பிச்சு ஓடுனா பொழைக்கலாம்னு சொல்லி அல்ல விதியா இருக்கலாம்ல, தப்பிச்சு போனாருன்னு சொன்னா இவர் பொழைச்சிக்கலாம், அப்படி தப்பிச்சு போலன்னு சொன்னா இவர் மூத்தாயிடுவாரு அப்படிங்கிறது அல்லாஹ் விதியா இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னா, தப்பிச்சு ஓடுவது என்பது சகோதரர்களே மனிதாபிமானத்திற்கு எதிரானது. ஏன் தப்பிச்சு யார் ஓடுவா? வசதி வாய்ப்புலாம் ஓடி போயிடுவாங்க, திரகாத்திரமெல்லாம் ஓடி போயிடுவாங்க, நல்ல இளைஞர்கள் ஓடி போயிடுவாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள், பயணம் செய்ய வழி இல்லாத மக்கள், கஷ்டப்படக்கூடிய மக்கள், இவங்களுக்கு யார் பணிவிடை செய்யறது? அவங்க மூத்தா போயிட்டு அவங்க ஜனாசாவை யார் தூக்கி போடுறது? அவங்களுக்கு வேண்டிய கஃபன் தஃபன் யார் செய்ய வேண்டியது? அப்ப குறைஞ்சபட்சம் மௌத்தானவங்களுக்கு கஃபன் தஃபன் செய்தா அங்கே யாராவது இருக்கணுமா இல்ல, அந்த ஊர்ல யாராவது இருக்கணுமா இல்லையா? அப்ப இதெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஒரு சட்டத்தை வச்சிருக்காங்க. இப்படி எந்த ஊர்ல தொத்து நோய் இருக்குதோ, காலரா போன்ற தொத்து நோய் பரவிடுதோ, அந்த ஊரை விட்டு மரணத்துக்கு பயந்து ஓடக்கூடாது. மரணத்துக்குலாம் பயப்படலங்க, நான் பக்கத்து ஊர்ல கல்யாணம் அதுக்கு போயிட்டு வரலாமா, அதுக்கு போலாம் தப்பு இல்லை, வெளியூரே ஊரை விட்டு போவே கூடாது, உள்ளவே தான் கிடக்கணும் அப்படி அல்ல, மரணத்துக்கு பயந்து ஓடக்கூடாது. அல்லாஹ் நாடுனா எங்க இருந்தா எனக்கு மரணம் வரும், நான் போறது ஒரு வியாபாரத்துக்காண்டி போறேன், வேற வெளியூர் பிரயாணத்துக்காண்டி போறேன், அல்லது கல்யாணத்துக்காண்டி போறேன், மத்த காரணங்களுக்காண்டி போறேன், ஆனா நம்பிக்கை எனக்கு அல்லாஹ் மேல இருக்குது, அல்லாஹ் நாடுறாத நடக்கும் அப்படி நம்பிக்கை இருந்தா தாராளம் நீங்க போல தப்பு கிடையாது. அதனால அல்லாஹ் சொல்றான், ஃபிராரம் மினல் மவுத், மரணத்துக்கு பயந்து நீங்க ஓடக்கூடாது அப்படின்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அந்த ஊர்ல தொத்து நோய் இருக்கும் பொழுது நாம ஏன் ஊருக்குள்ள போக கூடாது? அதே ரசூலுல்லாஹ் போக கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா, அப்படி என்ன நடக்கணும் சகோதரர்களே, நாம அந்த ஊருக்குள்ள போய் நாம இயற்கையா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தக்தீரை முடிக்கலாம். உதாரணமா ஜூலை 15ஆம் தேதி ஒரு மௌத்தாயிரணும் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தக்தீர், எங்க இருந்தாலும் மௌத்தானுங்கிறது அல்லாஹ்வுடைய விதி. இவர் என்ன பண்றாரு, 14ஆம் தேதி அந்த ஊருக்குள்ள போறாரு, ஊருக்குள்ள போனா 15ஆம் தேதி இயற்கையா மௌத்தாயிடுறாரு. அப்ப மத்த மக்களுக்கு என்ன நம்பிக்கை ஏற்படும்? இந்த தொத்து நோய் தான் மௌத்தாயிட்டாரு, அவர் ஊர்லயே இருந்திருந்தானா மௌத்தாயிருக்க மாட்டாரு, இந்த ஊருக்குள்ள வந்து மௌத்தாயிட்டாரு என்று அல்லாஹ்வுடைய தக்தீருக்கு எதிரான நம்பிக்கை வளரும் என்பதனால், அல்லாஹ்வுடைய விதிக்கு எதிரான நம்பிக்கை உறுதியாயிடுங்கிறதுனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் என்ன சொல்றாங்க, அந்த ஊருக்குள்ள நீங்க போகாதீங்க. சரி, ஊருக்குள்ள போகாதீங்கன்னு சொன்னா, இப்போ டாக்டர் இருக்காரு, அவர் அந்த ஊருக்குள்ள போனாதான் அதுக்கு மருத்துவம் பண்ண முடியும். ஒரு ஊர்ல கொள்ளை நோய் பரவிடுச்சுங்க, இவர் இங்க இருந்து போனாதான் வந்து என்ன பண்ண முடியும், மருத்துவம் பண்ண முடியும். அந்த மாதிரி காரணங்களுக்காக ஒரு டாக்டரோ மருத்துவரோ அல்ல நல்ல பல நோக்கங்களுக்காகவோ அங்க போலாமா? தாராளமா போலாம், அதனால எந்த தப்பும் கிடையாது. கயிறு இங்க என்ன சொல்லோட நோக்கம் என்னன்னு சொன்னா, எந்த ஒரு சக்திக்கும் எந்த ஒரு நோய்க்கும் அல்லது எந்த ஒரு மருந்துக்கும் எந்த ஆற்றலும் கிடையாது அல்லாஹ் நாடினாலே தவிர. இன்னைக்கு நம்ம ஒரு நோய் வந்தா மருந்து சாப்பிடுறோம், அந்த மருந்து சாப்பிடுறது எதனால சாப்பிடுறோம்? அல்லாஹ் அனுமதிச்சாங்கிறதுக்காண்டி சாப்பிடுறோம். அல்லாஹ் மருந்து சாப்பிட நமக்கு அனுமதிச்சிருக்கிறான், அதனால சாப்பிடுறோம்.
அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மருந்தை ஒரு கருவியாக வைத்து நமக்கு ஷிஃபா கொடுப்பான் அப்படிங்கறனால சாப்பிடுறோம். ஆனா எதுக்கு சக்தி அல்ல, மருந்துக்கு சக்தி அல்ல. நோயை குணமாக்கக்கூடிய சக்தி மருந்துக்கு அல்ல. ஏன் பல நேரங்களில் பார்க்கிறோம், எந்த மருந்தை நாம் நோய்க்கு ஷிஃபான்னு சொல்லி சாப்பிட்றோமோ அந்த மருந்தே நமக்கு என்னவா மாறிடும், பாய்சனா மாறிடும். அந்த மருந்தே நமக்கு விஷமா மாறிடும். எந்த மருத்துவர் நமக்கு ஷிஃபா கொடுப்பாரு நினைக்கிறோமோ அந்த மருத்துவர் நமக்கு என்னவா மாறிடுவாரு, மலக்குள் மௌத்தா மாறிடுவாரு. நடக்குதா இல்லையா? சமீபத்தில் தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க அந்த சகோதரி ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்காண்டி டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு. ஏதோ சளியா இருந்துச்சு, ஒரு டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி நல்லா கணவனுடைய பைக்கில் உட்காந்து ஏறி போயிருக்கிறாங்க. எங்க போயிருக்காங்க? மெட்ராஸ்லயே ஃபேமஸான ஆஸ்பத்திரி. எந்த ஆஸ்பத்திரிங்க? அப்போலோ ஆஸ்பத்திரி. எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது மௌத்தா போனவங்களை கூட அங்க உயிரோடு எழுப்பிடுவாங்க. மௌத்தா போனவங்க கூட சொல்லுவாரு, மௌத்தா போயிட்டு எந்த ஆஸ்பத்திரிக்கு போனீங்க? இந்த என்னங்க அப்போலோக்கு போயிருக்க கூடாதா? அவர் பொழைச்சு உட்கார்ந்துருப்பாருங்க. அவரு எப்படி நம்பிக்கை கெட்டு போச்சு பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அப்போலோண்டா என்னவோ அல்லாஹ் தஆலா மொத்தமா அப்போலோ தான் குடியிருக்கிற மாதிரி, அங்க அப்போலோல போறவங்களாம் அல்லாஹ் உயிரோடு கொடுத்து அனுப்பிடுற மாதிரி அந்த அளவுக்கு பைத்தியகரத்தமான நம்பிக்கை. அந்த அப்போலோல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு டெஸ்ட்டுக்காண்டி போயிருக்காங்க. ஏதோ டெஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் ஒரு சளியா இருந்திருக்குது, டாக்டர் டெஸ்ட் எழுதி கொடுத்துருக்காரு. சரி அப்போலோல டெஸ்ட் எடுக்கலாமேன்னு சொல்லி கணவனோட பைக்கில் ஏறி போயிருக்கிறாங்க அப்போலோ டெஸ்ட்டுக்கு. அந்த டெஸ்ட் தான் எடுத்தாங்க. ஒரு வாரமா கோமால இருந்து ஒரு வாரம் கழிச்சு ஜனாசாவை திரும்ப வர்றாங்க. ஒரு வாரம் 10 நாளோ கோமால இருந்தாங்க. ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு ஜனாசா திரும்ப வர்றாங்க. என்ன ஆச்சு? அப்போ என்னாச்சு? எந்த மருத்துவத்தை நாடிச்சு, அது அல்லாஹ்வோட தக்தீர், அல்லாஹ்வோட விதி மௌத்தானுங்கிறது. ஆனா அதுக்கு காரணம் யாரு? எந்த மருத்துவம் நமக்கு நன்மை தரும் நினைச்சு போனாங்களோ அந்த மருத்துவமே அவங்களுக்கு விஷமா மாறிடுது. அதனால சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் முழுமையான நம்பிக்கை அல்லாஹ் மேலதான் வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு வெறும் தண்ணி எடுத்து குடிச்சா கூட அல்லாஹ் ஷிஃபா கொடுப்பான். அல்லாஹ் ஷிஃபா வாக்குன்னு சொல்லி. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடும் பொழுதும் அதே மாதிரி தனக்கு நோய் வந்தா அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு தான் அந்த மருந்து சாப்பிடுவாங்க. யா ஷாஃபி இஷ்பி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா மின்க ஷிஃபாஅன் லா யுகாதிரு சக்மா. யா ஷாஃபி, ஓ நோய்க்கு நிவாரணம் கொடுக்கக்கூடியவனே. நோய்க்கு நிவாரணம் கொடுக்குற யாரு? அல்லாஹ். யா ஷாஃபி, நோய்க்கு நிவாரணம் கொடுக்கக்கூடியவனே. லா ஷிஃபா இல்லா மின்க, நோய் நிவாரணம் என்பது உன்னிடத்திலிருந்தே தவிர வேறு யாரிடத்திலும் கிடையாது. நோய் நிவாரணம் நீ தான் கொடுக்கணும். அதனால இஷ்பி அன்த ஷாஃபி, நீ தான் நோய் நிவாரணம் கொடுக்கக்கூடியவன். ஆக என்னோட நோய்க்கு நிவாரணம் கூடிய அல்லாஹ். எப்படிப்பட்ட நிவாரணம்? ஷிஃபாஅன் லா யுகாதிரு சக்மா, அதற்கு பிறகு நோயே வரக்கூடாது. அந்த மாதிரி ஷிஃபா கூடிய எங்களுக்கு. ஏன்னு சொன்னா நாம இன்னைக்கு ஒரு மருந்து சாப்பிட்டா இன்னொரு நோய் வரும். ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டா இன்னொரு நோய், தலைவலிக்கு மருந்து சாப்பிட்டா கழுத்து வலி வரும், கழுத்து வலிக்கு மருந்து சாப்பிட்டா கால் வலி வரும். இன்னைக்கு அந்த மாதிரி மெடிசன் சாப்பிட்டு இருக்கிறோம். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஷிஃபா அல் லா யுகாதிரு சக்மா, எனக்கு அந்த நோய்க்கு பிறகு அந்த ஷிஃபாவுக்கு பிறகு எனக்கு நோயே வரக்கூடாது. அந்த மாதிரி ஷிஃபா, பரிபூர்ணமான ஷிஃபா கூடிய அல்லாஹ் அப்படின்னு அந்த துஆ செஞ்சுட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாத்திரையும் சாப்பிடுவாங்க, மருந்தும் சாப்பிடுவாங்க. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மேல. மாத்திரைகள் மேலேயோ மருந்துகள் மேலேயோ டாக்டர்கள் மேலேயோ என்னதான் டாக்டர் தலைகளை நிக்கட்டும், நம்ம ஒரே வார்த்தை, எப்பா உன் சக்திக்கு உட்பட்டளவு பாரு, இது மேலே ஷிஃபா கொடுக்குறோம் அல்லாஹ். அதனால டாக்டர் என்ன பண்றாங்க, கடைசியா பார்த்து எல்லாம் முடிஞ்சு கை விட்ட பிறகு இதுக்கப்புறம் யார்கிட்ட போய் கேளுங்க, இதுக்கப்புறம் மேல ஒருத்தர் இருக்கான் பாத்துக்குங்க. அப்ப நீ எதுக்கு இருக்கிற? மேல ஒருத்தர் இருக்கா எனக்கு தெரியும், நீ எதுக்கு இருக்கிற? அவ்வளவுதான் உன் பவர், அவ்வளவுதான் உன் சக்தி, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அப்போ அல்லாஹ் ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பிக்கை உறுதியா இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சம்பவத்தை சொல்லி காட்டுறான். மரணத்துக்கு பயந்து நம்ம அங்க போய் உட்கார்ந்தா மூத்தா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க, அல்லாஹ் அவங்கள மூத்தாக்குறான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன லஃப்த லவ் மினஷ் ஷைத்தான். லவ் என்ற வார்த்தை ஷைத்தானுடைய வார்த்தைன்னாங்க. என்ன வார்த்தைங்க? நீங்க நினைக்கிற லவ் இல்ல, இது அரபி லவ், இங்கிலீஷ் லவ் இல்ல, அரபி லவ். லவ் என்ற வார்த்தை ஷைத்தானுடைய வார்த்தைன்னாங்க. ஏன்? உதாரணமா, நாம அப்படி பண்ணியிருந்தா இப்படி ஆயிருக்குப்பா, நான் கவனிக்காம விட்டேன். நீ சொல்றோம்ல, ஒரு நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு அப்படி பண்ணியிருந்தா இப்படி ஆயிருக்கும். மௌத்தா போயிருப்பாரு சொல்லுவாங்களே, ஏன் அந்த டாக்டர் போயிருந்தா இப்படி ஆயிருக்கும், அந்த மருந்து சாப்பிட்டு இருந்தா இப்படி நடந்திருக்கும். உங்க கதை பேசுறோம்ல, இந்த நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு நான் இப்படி மதியோடு செஞ்சிருந்தால் இப்படி நடந்திருக்கும், நான் இப்படி திட்டமிட்டு இருந்தால் இப்படி ஆயிருக்கும் சொல்லி நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு ஒருத்தன் பேசினான்டா, இதுதான் அரபி லவ்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைக்கு இப்படி ஆகி இருந்தால்,
இப்படி நடந்து இருந்தால், இப்படி சொல்லி இருந்தால், இப்படி பேசி இருந்தால், இப்படி திட்டமிட்டு இருந்தால், அந்த இருந்தால்ங்கிற போது அதுதான் அரபில லவ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இருந்தால்ங்கிற வார்த்தையை ஷைத்தானுடைய வார்த்தைன்றாங்க. நடந்து முடிஞ்சிருச்சு. யாருடைய தக்தீர்படி? அல்லாஹ்வுடைய தக்தீர்படி நடந்து முடிஞ்சிருச்சு. அதுல சில தோல்வி நடந்தா அந்த தோல்விக்கு என்ன காரணம் ஆராய்ங்க, அது தப்பு இல்லை. எதனால நான் தோத்தேன்? உதாரணமா ஒருத்தர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கிறான், நல்லா படிக்கிறான், படிச்சு ஃபெயிலா போயிடுறான். ஃபெயிலா போன பிறகு தான் எதனால ஃபெயில் ஆனோ அதை அனலைஸ் பண்ணலாம், எவாலுவேஷன் பண்ணலாம், மதிப்பீடு செய்யலாம். எதனால மிஸ்டேக் ஆச்சு, எங்க மிஸ்டேக் பண்ணிட்டேன், எங்க பிரச்சனை பண்ணிட்டேன், அடுத்த முறை இந்த பிரச்சனை சரி பண்ணிக்கிறேன், இப்படி யோசிக்கலாம், தப்பில்லை. ஆனா நான் மட்டும் இந்த ஸ்கூல்ல படிக்கிறது பதிலாக அந்த ஸ்கூல்ல படிச்சிருந்தா நான் பாஸ் ஆயிருப்பேன், இந்த வாத்தியாட்ட படிக்கிறது பதிலாக அந்த வாத்தியாட்ட படிச்சிருந்தா பாஸ் ஆயிருப்பேன், இந்த புக்குக்கு பதிலாக அந்த புக்கை படிச்சிருந்தா பாஸ் ஆயிருப்பேன் என்று தனக்கு நடந்து முடிஞ்ச அல்லாஹ்வுடைய தக்தீர்படி விதிப்படி நடந்து முடிஞ்ச விஷயத்தை அப்படி ஆகியிருந்தால் இப்படி ஆகியிருந்தால் பேசுறது இது ஷைத்தானுடைய வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போ ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் முழுமையான நம்பிக்கை அல்லாஹ்வுடைய தக்தீர் மீது, அல்லாஹ்வுடைய விதியின் மீது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றான். அந்த அல்லாஹ்வுடைய விதியிலும் தப்பிப்பதற்காக நாம் மதியால் வெல்லலாம் தப்பிச்சு மக்கள் ஓடி பார்த்தாங்க. அல்லாஹ் அவர்களை பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று விட்டான், அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான் அப்படின்னு சொல்றான். அடுத்த சம்பவம் பனி இஸ்ராயேல் நடந்த ஒரு சம்பவம். இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நடக்குது. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு நடுவுல ஒரு சில சம்பவம் நடக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பிறகு பனி இஸ்ராயேல், மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுதே ரொம்ப சுத்தம்னு கிடையாது, அல்லாஹ்வுக்கு மாற்றம் பண்ணாங்க, மாறி மாறி பேசினானுங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாடாப்படுத்தினானுங்க, அப்படி இருந்தாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு பிறகு என்னாச்சுண்டா, இந்த அமாலிகா நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம், அமாலிகா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தினர் இருந்தாங்க. அந்த கூட்டத்தினர் இடத்துல போய் போர் செய்யும்படி அல்லாஹ் உத்தரவிட்டான். அப்ப யூதர்கள் என்ன சொன்னாங்க, காத்தில் அன்தவ ரப்புக இன்னா ஹாஹுனா காயிதோன், நபியே நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்க, நாங்க உங்க வெயிட் பண்றோம், நீங்க சண்டை போட்டு ஜெயிச்சு அமாலிகாவும் துரத்துனதுக்கு அப்புறம் எங்கள்கிட்ட வாங்க, நாங்க உள்ள வர்றோம் அப்படின்னு அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ் ரசூல் மீதும் திமிரெடுத்து பேசக்கூடியவர்கள் யூதர்கள். அப்போ அந்த அமாலிகா கூட்டம் மிகச்சி என்ன ஆயிடுது, யூதருடைய ஊர்களை பூரா அழிக்கிறாங்க, யூதருடைய ஊர்களை பூரா அழிக்கிறாங்க, யூதருடைய ஆட்சியை பூரா அழிக்கிறாங்க. யாரு? இந்த அமாலிகா என்ற கூட்டத்தினர்கள். அப்போ இந்த யூதர்கள் பலகீனமாய் போய் அவங்களுக்கு நாடு இல்லாம ஆட்சி இல்லாம நொந்து நூலா போயிடுறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே ஷம்ஊன் என்ற ஒரு நபி, இந்த ஷம்ஊன் என்ற ஒரு நபி என்ன பண்றாங்க, அவங்க வர்றாங்க, வந்து அந்த மக்கள்கிட்ட கேட்கறாங்க, என்னடா இப்படி பாவிகளா, எல்லாத்தையும் இழந்துட்டீங்களா அல்லாஹ்க்கு மாறு பண்ணி, இப்ப இனிமேலாம் அந்த அமாலிகாவோட போய் சண்டை போடுறீங்களா அப்படி கேட்கறாங்க. அந்த காலத்தில் அந்த அமாலிகாவுடைய கூட்டத்துக்கு யார் தலைவனா இருக்கானா, ஜாலூத் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து அங்க தலைவனா இருக்கிறான். அப்ப சொல்றாங்க, இந்த ஜாலூத் ஏத்து நீங்க சண்டை போடுறீங்களா அப்படின்னோட, ஐயோ கண்டிப்பா போடுறோம், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு வாங்கித்தாங்க, நாங்கள் அந்த ஜாலூத்தை சண்டை போட்டு நாங்கள் இழந்த எங்கள் நாடு தேசம் எல்லாத்தையும் நாங்கள் மீட்டுக்கிறோம், எங்களுக்கு கண்ணியத்தை காப்பாற்றிக்கிறோம் அப்படின்ற உடனே அப்போ அந்த ஷம்ஊன் நபி என்ன பண்ணுறாங்க, நான் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அரசனை ஏற்படுத்தி தர்றேன், ஒரு தளபதியை உங்களுக்கு ஏற்படுத்தி தர்றேன், அந்த தளபதிக்கு கீழே நீங்கள் எல்லாம் போய் சண்டை போடுங்க அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே தளபதி யார் அப்படின்னு சொன்னால் தாலூத் என்ற ஒரு தளபதியை ஷம்ஊன் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபி என்ன பண்ணுறாங்க, அமைச்சு கொடுக்குறாங்க, ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த தாலூத் என்ற தளபதியை இவங்க குறை சொல்றாங்க, என்னத்த பெரிய தாலூத், என்ன பணக்காரர் இவரு, பணம் இல்லை ஒன்றும் இல்லை, இவரை போய் நீங்க அமீரா தரீங்க, அமீர்னா அவர் எப்படி இருக்கணும், நல்ல பணக்காரராக இருக்கணும், நல்ல செல்வந்தராக இருக்கணும், இவர் பணம் இல்லை ஒன்றும் இல்லை பாவம் ஏழையா இருக்காரு, இவரை போய் அமீரா தரீங்களே. அப்போ நபி ஷம்ஊன் சொன்னாங்க, அட பாவிகளா, உங்களுக்கு நான் ஏழை பணக்காரன் பார்க்காதீங்களா, அவர் ரொம்ப பேணுதலான தக்குவா உள்ளவர், நல்ல பலசாலி, இந்த ரெண்டு இருந்தா போய் ஜிஹாத் செய்யறதுக்கு, அதனால அவரே உங்களுக்கு நான் தலைவராக தரணும்னு, அவர் தான் எங்களுக்கு தலைவருங்கிறது என்ன ஆதாரம்டாங்க. எடுத்தா எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்டே பழக்கப்பட்ட கூட்டம் யாரு, யூத கூட்டம், அவர் தான் எங்களுக்கு தலைவருக்கு என்ன ஆதாரம் அப்படின்னாங்க. சரி ஷம்ஊன் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அப்படியா சரி, அவருக்கு வந்து ஒரு தாபூத் வரும், தாபூத்னா ஒரு பெட்டி வரும், அவர் மலக்குகள் தூக்கிட்டு வருவாங்க அந்த பெட்டியை, அந்த பெட்டியில மூசா அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தின அசாக்கோல், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தின கம்பு, அசானா கம்பு, அசாக்கோல், அவங்க பயன்படுத்தின செருப்பு, அவங்க உடுத்த உடை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வந்து 10 கட்டளை 10 கமாண்ட்மெண்ட்ஸ், அதனுடைய அந்த ஓலைச்சுவடி எல்லாம் அந்த பெட்டியில இருக்கும். அந்த பெட்டியை மலக்குமார்கள் சுமந்து வந்து அந்த தாலூத் வீட்டு வாசல்ல வைப்பாங்க. இதுதான் அவர் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கப்பட்ட தளபதிங்கிறதுக்கு அடையாளம் அப்படின்னோட, அப்படியே அது வருதா, வந்த பிறகு பார்ப்போன்ட்டாங்க. சரி அது வந்துச்சு, அந்த பெட்டியும் வந்துச்சு. வந்த உடனே ஓ அப்ப சரி, இப்ப இவர் அமீர் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய தலைமையில எல்லாம் புறப்பட்டு போறாங்க. எங்க போறாங்க, அந்த ஜாலூத்துங்கிற மன்னனை வெற்றி எதிர்கொள்றதுக்காண்டி, சண்டை போடுறதுக்காண்டி போறாங்க. போறவள அல்லாஹ் பார்த்தான், பொதுவாக ஒன்று புரிஞ்சுக்கங்க,
அல்லாஹ் ஒருத்தன் கோக்குமாரித்தனமா பேசிக்கிட்டே வச்சுக்கலாம், அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ் சொல்லிட்டு சரண்டர் ஆயிட்டானா அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அல்லாஹ் ஏத்தது பேசினா அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவன் மேலே சோதிப்பான் அவனை. அந்த அடிப்படையில் இவன் ரொம்ப ஏத்தது பேசுறாங்க இல்லையா, இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான சோதனை வைக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இவங்க போறாங்க கடுமையான வெயில் காலம், கடுமையான வெயில் காலம். அந்த வெயில் காலத்தில் அழகான ஒரு ஆறு ஒன்று ஓடுது. வெயில் காலத்தில் ஆறு ஓடுனா என்ன, அவங்க எல்லாம் ஓடி போய் தண்ணி குடிப்பாங்களா இல்லையா, எல்லாம் ஓடி போய் தண்ணி குடிக்க போனாங்க. அப்போ அந்த தளபதி சொல்றாரு, ஆஹா குடிக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய உத்தரவு, தண்ணி குடிக்கக்கூடாது. என்ன தாகமா இருக்குது வெயில் காலம் தண்ணி, ஆமா அதான் சோதனை, அல்லாஹ்வுடைய சோதனை, தண்ணி குடிக்கக்கூடாது. அப்போ நல்ல மக்கள் என்னங்க இது கொஞ்சம் நாக்கு வரலுதுங்க, அப்படியா அப்போ பெர்மிஷன், ஒரு கை அளவுக்கு அள்ளி குடிச்சிக்கலாம். எவ்வளோ குடிக்கலாம், ஒரு கை. அல்லாஹ்வோட சோதனை, அல்லாஹ் இப்படிதான் சோதிப்பான். நமக்கு தெரியாது ஏன் இப்படி சோதிக்கிறான்னு சொல்லி. அல்லாஹ் ஒருத்தனை வெறுத்துட்டான்டா எப்படினாலும் சோதிப்பான். ஒரு கை அளவுக்கு மட்டும் குடிக்கலாம். ஒரு கையோட அதிகமாக குடிச்சிங்க அவ்வளோதான், உங்களுக்கு பலம் பூரா போயிடும், உங்க சக்தியெல்லாம் போயிடும் அப்படின்னா என்ன பண்ணாங்க அல்லாஹ் சொல்றான் பாருங்க அந்த சம்பவத்தை. அலம் தர இலல் மலை மின் பனி இஸ்ராயேல மின் பாதி மூசா, மூசாவுக்கு பிறகு பனு இஸ்ராயல்களில் நடந்த சம்பவம் என்னவென்று நபியே உங்களுக்கு தெரியுமா? இது காலுலி நபி இல்லஹும், அவங்க போய் அவங்க நபிட்ட போய் கேட்டாங்க. எந்த நபிட்ட? ஷமோன் அப்படிங்கிற நபிட்ட போய் கேட்டாங்க. என்னண்டு உபாஸ் லனா மலிக்கன் நுகாத்தில் ஃபி சபீலில்லாஹ், எங்களுக்கு ஒரு தளபதி ஏற்படுத்திட்டாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய பேரில் ஜிஹாத் செய்கிறோம், ரொம்ப நொந்து நூடுல்ஸாக போயிட்டோம், எங்களை எல்லாத்தையும் அடிச்சு கொத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பலகீனமாக போயிட்டோம், கேட்க நாதி இல்லாமல் இருக்கிறோம், அதனால எங்களுக்கு ஒரு தளபதி ஏற்படுத்தி கொடுங்க, நாங்கள் போய் சண்டை போடுறோம் அமாலிகாவோட அப்படின்னாங்க. கால அப்போ அந்த நபி கேட்டாங்க, ஹல் அசைத்தும் இன் குத்திபா அலைக்குமுல் கித்தாலு அல்லாஹ் துகாத்திலு, நல்லா கேட்டுங்க, நான் அல்லாட்ட கேட்டு உங்களுக்கு சரி அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்யுங்க, ஒரு மலிக்க ஒரு தளபதி ஏற்படுத்தி தரேன், ஒரு அமீரை ஏற்படுத்தி தரேன், இப்படிலாம் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன், அல்லாஹ் அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் சண்டை போடமான்னு சொல்ல மாட்டீங்களே. யார் கேட்டாங்க? எனக்கு தெரியும், நபிக்கு தெரியும் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு, நான் எல்லாம் கேட்டு வாங்கினதுக்கு அப்புறம் சண்டை போடமான்னு சொல்ல மாட்டீங்களே அப்படின்னாங்க. காலோ அவங்க சொன்னாங்க, இது என்ன அநியாயமாக ஒமாலனா, ஒமாலனா அல்லாஹ் நுகாத்தில், நாங்கள் அப்படி சொல்லுவோமா? சரி நாங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டோம், ஒமாலனா அல்லாஹ் நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன கேடு வந்துருச்சு? ஒக்கது உஹ்ரிஜ்னா மின் தியாரினா, எங்கள் வீட்டோடு துரத்திருக்காங்க, ஓ அபுனாயினா, எங்கள் பிள்ளைங்கள்லாம் கொலை பண்ணிட்டு வீட்டோடு துரத்திருக்காங்க, நிர்கதியாக எங்களை விட்டுருக்காங்க, இவ்வளோ அநியாயத்துக்கு நாங்கள் ஆளாக இருக்கும் பொழுது நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது நாங்கள் அதை பயன்படுத்தாமல் இருப்போமா? நாங்கள் தயவு செஞ்சு வாங்கித்தாங்க அப்படின்னாங்க. ஃபலம்மா குத்திபா அலைஹிமுல் கித்தால், இவங்க நபி என்ன பண்ணாங்க, இவங்களை நம்பி அல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி எப்பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது கடமையாக்கப்பட்டதோ தவல்லவ் இல்லா கலீலம் மின்ஹும், கொஞ்சம் மக்களை தவிர மற்ற எல்லாம் இறந்து ஓடி போயிட்டாங்க, கொஞ்சம் பேரை தவிர மற்ற எல்லாம் இறந்து ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சு, வகால் லஹும் நபியுஹும், அந்த நபி அவர்களுக்கு சொன்னார்கள், இன்னல்லாஹ் கத் பஅஸ லஹும் தாலூத்த மலிகா, அல்லாஹ் உங்களுக்கு தாலூத் என்பவரை தளபதியா நியமிச்சிருக்கிறான், தாலூத் என்பவரை உங்களுக்கு தளபதியா நியமிச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. காலு அவங்க அதுலயும் கேட்டாங்க, அண்ணா யகுன் லஹுல் முல்கு அலைனா நஹனு அஹக்கு பில் முல்கி மின்ஹு, அவர் எப்படி எங்களுக்கு அமீராக முடியும், அவரோட நாங்க தான் தகுதியானவர். உலம் யோத்த சாத்த மினல் மால், அவர்கிட்ட மாலும் கிடையாது பணமும் கிடையாது ஒன்றும் கிடையாது. உலம் யோத்த சாத்த மினல் மால், அவருக்கு செல்வமும் கிடையாது ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரோட செல்வந்தர்லாம் நாங்க இருக்கிறோம், நாங்க அமீரா இருப்போமா, அவர் எங்களுக்கு அமீரா இருப்பாரா, இது என்ன முறையா இருக்குது அப்படின்ற உடனே கால நபி சொன்னாங்க, டே கிறுக்கு பசங்களா, இன்னல்லாஹ் அஸ்தஃபாஹு அலைக்கும், அல்லாஹ் அவரே உங்களுக்கு தளபதியா தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவர் உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் அல்லாஹ் அவருக்கு வளத்தை கொடுத்திருக்கான், நல்ல அறிவு வளம் மிக்கவர், நல்ல உடல் ரீதியான பலம் மிக்கவர், அப்படிப்பட்ட நல்லவரை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் யோத்தி முல்கஹு மையஷா, அல்லாஹ் இந்த மாதிரி அதிகாரத்தை தன் நாடியவர்கள் கொடுக்குறான். நீ விரும்பினாலும் பணக்காரர் கொடுங்க, ஏழை கொடுங்க, நீ சொல்ற அல்லாஹ் கொடுக்க மாட்டான், அல்லாஹ் நாடியவர்கள் தான் கொடுப்பான். ஏன்னா அல்லாஹ் வாசியவன் அலீம், அல்லாஹ் விசாலமான கிருபை உள்ளவன், மகத்தான அறிவுள்ளவன், அவனுக்கு தெரியும் யாரை தேர்ந்தெடுக்குன்னு சொல்லி, அதனால இந்த மாதிரி கிருத்தமா பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு காலலஹு நபியும், அந்த நபி அவங்க சொன்னாங்க என்னண்டு, இன்ன ஆயத்த முல்கிஹி, அவருடைய அந்த தளபதியாக நியமிக்கப்பட்டதற்கு அத்தாட்சி என்னவென்றால், ஐ யத்தியக்மு தாபூத், உங்களிடத்துல ஒரு தாபூத் வரும், தாபூத்னா பெட்டி, பெட்டி வரும், ஃபீ சக்கீனத்து மிர் ரப்பிக்கும், அந்த பெட்டியிலே உங்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த போர்க்காலத்தில் அந்த பெட்டியை வச்சுட்டு போரிடுங்க, உங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுப்பான். ஏன்னா அந்த பெட்டியில் என்ன இருக்குன்னா, பக்கியத்தும் இம்மா தரக்க ஆளு மூசா ஆளு ஹாரோன், ஹாரூனுடைய குடும்பத்தார்களோ மூசாவுடைய குடும்பத்தார்களோ எதை விட்டு சென்றார்களோ அது மிச்சமான பொருள்லாம் அதில் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பரக்கத்தான செருப்பு, அவங்க கட்டின தலப்பா, அவங்க பயன்படுத்தின அசாக்கோல், அதுமாதிரி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய அசாக்கோல், இதெல்லாம் இந்த சில முக்கியமான பொருட்கள்லாம் அதில் இருக்குது. அதனால தஹ்மிலுல் மலாயிகா, மலக்குமார்கள் அந்த பெட்டியை சுமந்து கொண்டு வருவார்கள். அதுதான்
அந்த அவர் உங்கள் தளபதி என்பதற்கு அத்தாட்சி. இன்னஃபி தாலிகல் ஆயத்தல்லக்கும் இன் குன்தும் முஃமினீன், நீங்க உண்மையிலேயே அல்லாஹ் ஈமான் கொள்ளக்கூடிய மக்களா இருந்தா இதுல உங்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன பிறகு அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டு யாரோட கிளம்புறாங்க? தாலூத்தோட கிளம்புறாங்க. ஃபலம்மா ஃபஸல தாலூத் பில் ஜுனூதி, தாலூத் அவர்கள் தங்களுடைய படை வீரர்களை அழைத்து கொண்டு புறப்பட்ட பொழுது கால, அப்ப சொன்னாங்க, வழியில சொன்னாங்க, இன்னல்லாஹ முபத்தலீக்கும் பின்னஹரின், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆறு வரப்போது, அந்த ஆறை வச்சு அல்லாஹ் உங்களை சோதிக்க போறான். இன்னல்லாஹ முபத்தலீக்கும் பின்னஹர், நஹர்னா ஆறு, ஒரு ஆறை வைத்து அல்லாஹ் உங்களை சோதிக்க போகின்றான். ஃபமன் ஷரிப மின்ஹு ஃபலைஸ மின்னி, அந்த ஆத்து தண்ணியை யார் மானாவாரியா அள்ளி குடிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. ஒமன் லம் எத்தாமுஹோ ஃபஇன்னஹு மின்னி, யார் அந்த ஆத்து தண்ணீரை குடிக்கவில்லையோ அவர்தான் என்னை சார்ந்தவர். இல்லா மன் இக்தரஃப குர்ஃபதம் பியதிஹி, அவருடைய கரங்களால் அள்ளி குடித்தவரை தவிர. அப்ப ஒரு கையால மட்டும் அள்ளி குடிச்சுக்கலாம், அதை விட அதிகமா தாறுமாற தாகமா இருந்து அள்ளி குடிச்சா அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொன்ன பிறகும் ஃபஷரிபு மின்ஹு இல்லா கலீலம் மின்ஹும், அவங்களை கொஞ்சம் மக்களை தவிர எல்லாரும் அதை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர் என்ன ஆயிட்டாங்க? குடிச்ச பிறகு ஃபலம்மா ஜாவஸஹு ஹுவ வல்லதீன ஆமனு மஅஹு, அந்த தண்ணீரை குடிச்ச பிறகு அவர்களும் தாலூத்தும் எல்லாம் புறப்பட்டு போகும்பொழுது, மூமினான மக்களோட புறப்பட்டு போகும்போது காலு, அந்த மானாவரே தண்ணியை குடிச்சா பாருங்க, அவங்க சொன்னாங்க, லா தாக்கத் லனல் யௌம் பி ஜாலூத வ ஜுனூதிஹி, ஜாலூத்தையும் அவருடைய கூட்டத்தையும் வெல்வதற்கு எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, எங்களால முடியல. நாங்க ஏன்னா அல்லாஹ்வுடைய உத்தரவு மீறி தண்ணியை குடிச்சான், பலகீனமாயிட்டான். காலல்லதீன யதுன்னூன அன்னஹும் முலாக்குல்லாஹ், யார் நபி அனுமதிச்ச மாதிரி ஒரு கை அளவுக்கு மட்டும் குடிச்சு சரியான முறையில் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்களோ தற்காத்துக் கொண்டார்களோ அந்த மக்கள் சொன்னாங்க, போனா போங்க, கம்மின் ஃபேத்தின் கலீலத்தின் கலபத் ஃபேத்தன் கசீரத்தன் பீதனில்லா, எத்தனையோ சின்னஞ்சிறிய படைகள் எல்லாம் பெரிய பெரிய படைகளை அல்லாஹ்வுடைய உதவியோடு வென்றிருக்கிறது. அந்த மாதிரி ஜாலூத் படை எவ்வளவு பெரிய படையா இருக்கட்டும், நாங்க சின்ன படையா இருக்கட்டும், நாங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியோடு வென்றுட்டு வருவோம் அப்படின்னு அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? உறுதியா போனாங்க. இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன், ஏன்னா நிலை குலையாமல் இருக்கக்கூடிய மக்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போனாங்க. ஃபலம்மா பரஸூல் ஜாலூத் ஜுனூதிஹி, ஜாலூத்தையும் அவனுடைய படையும் பார்க்குறாங்க, பெரிய படையா இருக்குது, பெரிய படை. இந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை தவக்குல் அதிகமாச்சு. ரப்பனா, எங்கள் ரட்சகனே, அந்த மக்கள் துவா செய்றாங்க. காலு, சொன்னாங்க, ரப்பனா, எங்கள் ரட்சகனே, அஃப்ரிக் அலைனா சப்ரா, எங்களுக்கு நீ பொறுமையை கூடிய அல்லாஹ், வஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், எங்களுடைய கால்களை உறுதிப்படுத்தி இந்த காஃபிர் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன கூட்டம் என்ன பண்ணாங்க? அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு போராடினாங்க. ஃபஹஸமூஹும் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஜாலூத்துடைய படை தோற்கடித்தார்கள். அந்த ஜாலூத் என்ற மிகப்பெரிய அரக்கனை யார் கொன்றது என்றால், கத்தல தாவூது ஜாலூத்த, தாவூத் என்ற சிறுவன் அந்த படையில் இருந்த, எந்த தாவூதுங்க? பின்னாடி நபியாக போறாங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம். தாவூத் என்ற சிறுவன் அந்த ஜாலூத் என்ற அரக்கனை கொலை செய்தார். சின்ன சிறுவனை வச்சு எப்படி அபூஜஹல்ங்கிற அரக்கனை முஆத் இப்னு அஃப்ரான் சின்ன பையன் கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி ஜாலூத் என்ற அந்த அரக்கனை தாவூத் கத்தல தாவூது ஜாலூத்த, அந்த தாவூத் என்ற சிறுவர் அந்த ஜாலூத்தை கொலை செய்தார். ஆத்தாஹுல்லாஹுல் முல்க வல் ஹிக்மத, அதற்கு பிறகு அந்த தாவூதுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்து ஞானத்தையும் கொடுத்து, அல்லமுஹு மிம்மா யஷா, அல்லாஹ் நாடிய ஞானங்களை எல்லாம் வழங்கினான். யாருக்கு? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பையனா இருக்கும்போது நடக்கிற சம்பவம் இது. ஒலவுலா அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா பாருங்க, அல்லாஹ் ஒரு பொது சட்டம். ஒலவுலா தஃபுல்லாஹி நாஸ பாதஹும் பிபாதின், அல்லாஹ் இப்படி சிலரை கொண்டு சிலரை தடுக்காவிட்டால் லஃபஸதத்தில் அர்து, இந்த உலகமே அழிந்து போயிருக்கும், இந்த உலகம் முழுவதுமே ஃபித்னாவா இருக்கும், ஃபசாதா இருக்கும். அதனால அல்லாஹ் என்ன பண்றான்? சிலருடைய தீங்கை சிலரை கொண்டு அல்லாஹ் தடுத்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு, வல்லாஹு வலாக்கின்னல்லாஹு து ஃபத்லின் அலல் ஆலமீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தார் மீது மிகப்பெரிய கிருபை உள்ளவன் அப்படின்னு சொல்லி சம்பவத்தை முடிக்கிறான். இந்த சம்பவத்தில் நமக்கு என்னங்க படிப்புனே, என்ன பாடம்? நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து நம்பிக்கை வைத்து நாம் எந்த ஒரு காரியத்திலும் இறங்கும் பொழுது அந்த நம்பிக்கை அல்லாஹ் மேலோட தவக்குல் நிச்சயமா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வா. அதை அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி யார் செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது அல்லாஹ் எதை அனுமதிச்சானோ அதை மட்டும் செய்யறது, அல்லாஹ் எதை தடை செஞ்சிட்டானோ அதை செய்யாம இருக்கிறது, இது ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய செல்ஃப் கண்ட்ரோல். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் தான் அல்லாஹ் அங்க சொல்றான். அதாவது கடுமையான தாகம் இருந்தாலும் நீ எவ்வளவுதான் குடிக்கணும்? ஒரே ஒரு மடக்கு மட்டும் தான் குடிக்கணும். அப்ப செல்ஃப் கண்ட்ரோல் உனக்கு இருக்குதா?
இவன் சுய கட்டுப்பாடு வச்சிருக்கானா? அப்ப இந்த சுய கட்டுப்பாடு தான் ஒரு மூமினுக்கு மிகப்பெரிய ஒரு அஸ்திரம், மிகப்பெரிய ஆயுதம். என்னன்னு சொன்னா, அல்லாஹ் எதை சொன்னானோ அதை மட்டும் செய்யறது, அல்லாஹ் எதை தடுத்துறானோ அதை செய்யாம இருக்கிறது என்ற அந்த செல்ஃப் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய சுய கட்டுப்பாடு ஒரு மூமினுக்கு மிக மிக அவசியம் அப்படிங்கிறதை அல்லாஹ் உணர்த்துறான். ஹைர், இந்த மாதிரி இந்த ரெண்டு சம்பவத்தை சொல்லியும் ஒரு மூமினுக்கு தவக்குள் நம்பிக்கை அல்லாஹ் மேல தான் இருக்கணும். அவனுடைய படையின் மீதோ அவனுடைய ஆயுதத்தின் மீதோ அவனுடைய திறமையின் மீதோ அவனுக்கு நம்பிக்கை வந்துடக்கூடாது. என்னதான் திறமையா இருந்தாலும், என்னதான் ஆற்றல் இருந்தாலும், என்னதான் அவனுக்கு பக்காவா பிளான் பண்ணியிருந்தாலும் அவனுடைய நம்பிக்கை அவனுடைய திறமையின் மீதோ பிளானின் மீது இருக்கக்கூடாது. யார் மேலதான் இருக்கணும்? அல்லாஹ் மேலதான் இருக்கணும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரெண்டு சம்பவங்கள் மூலமாக உணர்த்துகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் நமக்கு தந்தல்வானாக. மாதவிடாய் காலங்களில் எந்த மாதிரி இபாதத்துகள் செய்யலாம்? திக்ரு செய்யலாம், தஸ்பீ செய்யலாம், மற்ற சதக்காக்கள் செய்யலாம், தர்மங்கள் செய்யலாம். இந்த மாதிரி எவ்வளோ இபாத்துகள் இருக்குது. வெறும் தொழுவக்கூடாது, குர்ஆன் ஓதக்கூடாது, அவ்வளோதான். மாதவிடாய் நேரத்தில் நோன்பு வைக்கக்கூடாது. எத்தனை எவ்வளோ இபாத்துகள் இருக்குது. இந்த இபாத்து சோஷியல் ஒர்க் பண்ணலாம், மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், பிள்ளைங்களுக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கலாம். இதெல்லாம் தப்பு கிடையாது மாதவிடாய் நேரத்தில். இங்கே அமெரிக்காவில் ஹவர்லி பேசிஸில் சம்பளம் தருகிறார்கள். வேலை இல்லை என்றாலும் தருகிறார்கள். இது வாங்கலாமா? தப்பு கிடையாது. ஏற்கனவே அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு. வேலை இருக்குதோ இல்லையோ உன் டைம் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஹபுசுல் வக்து சொல்லுவாங்க அரபியில். இதுதான் ஹபுசுல் வக்த். அதாவது உங்க டைம் அவர் என்ன பண்ணிட்டாரு? அரெஸ்ட் பண்ணிட்டாரு. நீங்க அந்த நேரத்தில் வேற எதுவும் வேலை பார்க்க முடியாது. அப்ப அந்த மாதிரி ஹபுசுல் வக்துங்கிறதுனால நீங்க வேலை இருந்தாலும் இல்லாட்டி சம்பளம் வாங்கலாம் தாராளமா. இரண்டாவது திருமணம் செய்ய முதல் மனைவியோட அனுமதி பெற வேண்டுமா? என்னடா வரலையேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். தேவையில்லைங்க. இது சொல்றதுனால நிறைய மனைவிமார்கள் அவங்க மாப்பிள்ளை சொல்றாங்கன்னு அசத்துரு பேசாதீங்க. அவங்க எங்கேயா அவங்க 2 கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போறாரு உங்களுக்கு அப்படின்றாங்களா? ஷரியத்தில் சட்டம் 2வது திருமணம் செய்வதற்கு முதல் மனைவி பெர்மிஷன் அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல ஆண் மகனுக்கு அழகு என்னவென்றால் முதல் மனைவிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கி அந்த முதல் மனைவியே முன்னின்று உங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும். எங்கேயாவது நடக்குமா இது? எங்கேயாவது நடக்குமா? சிங்கமும் ஆடும் ஒன்னா கை கோத்துக்கிட்டு நமக்கு வாழ்த்து சொன்னா அந்த கல்யாணம் நடக்கும். அப்படிதானே? சிங்கமும் ஆடும் ஒன்னா கை கோத்துக்கிட்டு நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்மளை பிளெஸிங் பண்ணிச்சுன்னா அப்படியான அந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நினைக்கலாம். சகோதரர் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு ஆண் மகன் 2வது கல்யாணம் பண்றான் அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னால தன்னுடைய மனைவிக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்துருக்கணும். தன்னுடைய மனைவிக்கு திருமணங்கிறது, ஏன்னா நம்ம பெண்கள் காஃபிருடைய கலாச்சாரத்திலே பழகிட்டாங்க. என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கே அவங்க ஆளாயிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எந்த பெண்ணுமே 2வது கல்யாணம் பண்றதை ஒத்துக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் இவர் எனக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி 2வது கல்யாணம் பண்ணாருண்டா இருக்கிற நிம்மதி சேர்த்து தொலைச்சுவாரு. இருக்கிற நிம்மதியும் சேர்த்து தொலைச்சுவாரு. அப்படி இவருக்கு 2வது கல்யாணம் செய்யறதுக்கு தேவை இருக்குதுன்னு சொன்னா தன்னுடைய மனைவிட்ட தன்னுடைய நிலைமையை சொல்லணும், புரிய வைக்கணும். எனக்கு இந்த மாதிரி தேவை இருக்குது, உனக்கே தெரியும், நீ பாரு அல்லாஹ்வே அனுமதிக்கலாம், நான் 2வது பண்ணனால உன்னை விட்டுற மாட்டேன், நான் இன்ஷா அல்லாஹ் உனக்கு செய்ய வேண்டிய ஹக்கையும் செய்வேன், அவருக்கு செய்ய வேண்டிய ஹக்கையும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரணும். அவன் ஒழுங்கா இருப்பான், இவன் 2வது கல்யாணம் பண்ணாலும் நம்மளை விட்டு ஓடிட மாட்டான், ஒழுங்கா இருப்பான் அப்படின்னு நம்பிக்கை வரணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க, அவங்களே முன்னிட்டு நடத்தி வைப்பாங்க. அது இல்லாம 2வது கல்யாணம் குசு குசு நடத்திவிட்டு தெரியக்கூடாது, எங்க ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, இது என்ன கல்யாணம்? 2வது கல்யாணம் இதுல என்ன பிரயோஜனம்? அதனால 2வது கல்யாணம் பண்ற ஐடியா இருந்தா மனைவிட்ட பெர்மிஷன் வாங்கணும் கம்பல்சரி கிடையாது. ஆனால் முறை என்னன்னு சொன்னா அவங்களுக்கு மார்க்கத்தை புரிய வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் 2வது கல்யாணத்துக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க தேவை இருந்தா. சூஃபிகள் அனைவரும் வழிகட்டவர்களா? சூஃபிகள் கொள்கை பற்றி விளக்கவும். சூஃபிகள் அனைவரும் வழிகட்டவர்கள் சொல்ல முடியாது. சூஃபிகள் ஒரு காலத்து நல்ல சூஃபிகள் இருந்தாங்க. சூஃபிகள் அப்படின்னு சொன்னா மார்க்கத்தை அதாவது ரொம்ப எளிமையா பின்பற்றுவாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகப்பற்றற்று வாழ்வார்கள். உலகப்பற்றே இல்லாம சாதாரண ட்ரெஜ்பா போட்டுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு எது கடைதை திட்டுக்கிட்டு இப்படி இருப்பாங்க. இவங்க தான் சூஃபிகள். இவங்க எல்லாமே வழிகட்டன்னு சொல்ல முடியாது. பிற்காலத்தில் சில சூஃபிகள் மார்க்கங்கிற பேரில் இல்லாத பொருளெல்லாம் செஞ்சு மக்களை வழிகெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கும் சூஃபிகள் எப்படி உருவானாங்கிற வரலாறுலாம் சொல்றேன். இப்போ டைம் இல்லை, ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றேன். கணவன் வேலை இல்லாமல் குடித்து விட்டு தினமும் சண்டையிட்டு வந்தால் அந்த மனைவி கணவனை பிரிந்து தனியே பிள்ளைகள் வாழலாம். தாராளமா. கணவன் பொறுப்பில்லாமல் மனைவி மக்களை கவனிக்கிறதுல டெய்லி குடிச்சிட்டு வரான், குடிகாரனா இருக்கிறான், அந்த மாதிரி கணவனோட கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்கிற இந்து சட்டப்படி வாழுங்கிற அவசியம் கிடையாது. கல்லானாலும் அவன் கல்லாவே போயிட்டா கூட அவனோட தான் கிடக்கணுமா, அவன் புல்லு மாதிரி ஆயிட்டா கூட அவன் தான் புருஷனா.
இப்போ அப்படி இல்லை. இப்போ என்ன கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன். அவன் ஃபுல்லாக குடிச்சு வந்து உதைச்சாலும் அப்போ தான் புருஷன். அப்படி இஸ்லாம் சொல்லலை. அப்படி பைத்தியகரத்தனமான பொறுப்பில்லாத புருஷனோட வாழணுங்கிற அவசியம் இல்லை. அவன் வந்து குலா வாங்கிட்டு வந்துடுவான். அந்த பெண் குலா வாங்கிட்டு தனக்கு பிடித்த இன்னொரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கலாம். மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் அலைஹிஸ்ஸலாம் என்று அழைக்கின்றோம்? அவர் நபி என்று எங்கும் குறிப்பிடவில்லையே. நபியை மட்டும்தான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லணும் அவசியம் இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறோம். மரியம் நபியா? மரியம் வந்து ஒரு நபியுடைய தாய் தான், அவங்க நபி அல்ல. அவங்கள அலைஹிஸ்ஸலாம்ங்கிறோம். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்ங்கிறோம். ஹவ்வா நபியா? ஆதம் தான் நபி, ஹவ்வா நபி அல்ல. அதனால் அலைஹிஸ்ஸலாம் என்பது அது ஒரு மரியாதையான வார்த்தை. நபிமார்களுக்கு மட்டும்தான் சொல்லணும், அப்படி இந்த கம்பல்சரி கிடையாது. ஆனால் சில பேர் அலி அலைஹிஸ்ஸலாம்ங்குவாங்க. இது ஷியாக்கள். ஷியாக்கள் யார் அலைஹிஸ்ஸலாம்ங்குவாங்க? அலியே அலைஹிஸ்ஸலாம்ங்குவாங்க. அது ஷியாக்களுடைய குணம், ஷியாக்களுக்கு அடையாளம். ஃபஜ்ர் தொழுகையில் குனூத் ஓத வேண்டுமா? விளக்கவும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது இமாம் ஜமாத்தோடு தொழுவுறீங்க, அப்போ இமாம் குனூத் ஓதுற பள்ளியாக இருந்தால் அந்த இமாம் குனூத் ஓதுனா நீங்கள் கூட சேர்ந்து குனூத் ஓதணும். இமாம் குனூத் ஓதலையா நீங்கள் ஓத வேண்டிய அவசியம் கிடையாது. யூஷாக் என்பவர் யார்? விளக்கவும். யார் பேரை சொல்லி அவர் யார் விளக்கணும்? நான் என்ன எக்ஸாம் எழுதிட்டு இருக்க விளக்கி அவர் எக்ஸாம் புக்கு படிச்சு சொல்ல முடியும்? யூஷாக் என்பவர் யாராம்? எங்கே வைத்து வந்த யூஷாக்க? அந்த யூஷாக்கிறது சரியான ஸ்பெல்லிங்காகவும் இருக்காது. இஸ்ஹாக்கா கூட இருக்கலாம். இஸ்ஹாக்ங்கிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர். அவரா என்னத்துல யூஷாக் என்பவர் யார்? விளக்கவும். 5 மார்க் இதுக்கு. அது ஒன்று தான் போடலை. ரமதான் மாதத்தில் மரணத்தால் சொர்க்கம் செல்வார்கள் சொல்லியிருக்கிறேன். ரமதான் மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துடைய கதவுகளை மூடி வைப்பான். ரமதானுக்கு பிறகு அவங்களுக்கு விசாரணை நடக்கும். ஷியாக்கள் உண்மையான முஸ்லீம்களா? அவர்கள் அல்லாஹ் ரசூலையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளனரா? அப்படி உண்மையான முஸ்லீம்கள் என்றால் ஒரு முஸ்லீம் சகோதரன் இன்னொரு முஸ்லீம் சகோதரன் கொள்வது பாவம் எனில் ஐஎஸ்ஐஎஸ் செய்வது பாவமா? ஷியாக்களை பற்றி விளக்கவும். அதாவது ஷியாக்கள் உண்மையான முஸ்லீம் சொல்ல முடியாது. ஷியாக்களில் பல பிரிவு இருக்கிறாங்க. இமாமியா, இஸ்மாயிலியா, இஸ்னா அஷரியா, ராஃபிசியா, ஹாரிஜியா, ஷியாயியா அப்படின்னு சொல்லி பல பிரிவுகள் இருக்கிறாங்க. அதில் சில பிரிவுகள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய காஃபிர்கள். இஸ்லாத்தை விட்டே வெளியேறிய காஃபிர்கள். அவங்க தங்களை முஸ்லீம் சொல்லிக்கிட்டாலும் சரியே, அகீதா ரீதியாக கொள்கை ரீதியாக சில பேர் காஃபிர்கள். ஒரு சில குரூப்பு அவ்வளோ மோசமாக. உதாரணம் என்ன குரூப்னு பார்த்தீங்கன்னா, ஷியாக்களோட ஒரு குரூப்புடைய நம்பிக்கை நுபுவத்தை யாருக்கு தான் வந்துச்சு? அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் அவர்கள் அலிக்கு தான் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் பொண்ணை கொடுத்து ஏமாற்றி நுபுவத்தை முடிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நம்பிக்கை வைக்கிறவன் இருக்கிறான். இவன் காஃபிர். ரசூலுல்லாஹ் பொண்ணை கொடுத்து ஃபாத்திமாங்கிற தன்னுடைய மகளை கொடுத்து அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் கீழ்த்தரமானவங்களா அலி கீழ்த்தரமானவங்களா பொண்ணை பார்த்து மயங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் பொண்ணை கொடுத்து ஏமாற்றி நுபுவத்தை பிடிங்கிட்டாங்க, ஏமாற்றி பிடிங்கிட்டாங்க. இன்னும் சில பேர் சொன்னால் டீசெண்டாக சொல்லுவான், இல்லை அப்படிலாம் பிடுங்கல ரசூலுல்லாஹ் அலியும் ஒன்றா இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நுபுவத்தை கொண்டு வந்து ஆள் மாதிரி அலிட்ட கொடுத்து பதிலாக ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படி சொல்கிறவங்க போல காஃபிர்கள். இவங்க இஸ்லாத்தில் இடம் இல்லை. இது ஒரு குரூப்பு. இன்னும் சில பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த அளவுலாம் மோசம் இல்லை. ஆனால் சஹாபாக்களை திட்டுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு திட்டுவாங்க, அபூபக்கர் லானத் செய்வாங்க, உமர் ரலியல்லாஹு லானத் செய்வாங்க, அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தான் திட்டுவாங்க. இந்த மாதிரி இது ஒரு கூட்டம், பைத்தியகரத்தனமான கூட்டம். இவர்களும் இஸ்லாத்திற்கு வெளியேறியவர்கள். எப்போ சஹாபாக்களை திட்டுறாங்களோ இவங்களும் வெளியேறியவர்கள். இன்னும் சில பேர் என்ன சொன்னா, இல்லை ரசூலுல்லாஹ்லாம் தப்பு செய்யல, அலிலா ஒன்றும் தப்பு செய்யல, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அலிதான் ஹலீஃபா வந்திருக்கணும், அபூபக்கர் உமர் அவங்களை ஏமாத்திட்டாங்க. இப்படி பைத்தியகரத்தனமான கொள்கைகளை கொண்டு அவங்களுக்கு எந்த ஹதீஸும் கிடையாது, ஆதாரம் கிடையாது, வாயில் வந்ததெல்லாம் உளர்வாங்க. இதுதான் ஷியாக்கள். ஸோ அவங்கள வந்து உண்மையான முஸ்லீம்கள்லாம் சொல்ல முடியாது. உண்மையான முஸ்லீம்கள்லாம் அவங்கள வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. அந்த அடிப்படையில் ஷியாக்கள் முஸ்லீம் அங்கே உண்மையான முஸ்லீம்களை கொள்கிறார்கள். உண்மையான முஸ்லீம்கள் ஷியாக்களை கொள்றாங்க பொழுது அது உண்மையான ஜிஹாது, முஸ்லீம்கள் செய்யக்கூடிய ஜிஹாத் அது. அதனால் ஐஎஸ்ஐ செய்யலாம் தப்பு கிடையாது. சுனாமி வந்தால் ஓடலாமா? அப்படி நிற்க முடியும்? அது வந்து அல்லாவுடைய தக்தீர்லேருந்து ஓடுறது அல்ல, நம்மை தற்காத்துக் கொள்வதற்காண்டி ஓடுறது. அல்லாவுடைய பயத்தை பற்றி ஓடுறதில்ல. அல்லாவே சொல்கிறான் தற்காப்புக்காக. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க தற்காப்புக்காக நம்ம இந்த மாதிரி ஓடுற தற்காத்துக் கொள்வது தப்பு கிடையாது. இல்லை சுனாமி வந்தாலும் இப்படி தான் இப்போ நான் மூத்தாயிட்டு போகிறேன், ரோட்டில் லாரி வருது, ரோட கிராஸ் பண்ணுறாரு, லாரி வருது, நல்லா நான் தான் மூத்தாகணும் அப்படின்னா கண்டிப்பாக மூத்தாயிடுவோம். தண்டவாளத்தை கிராஸ் பண்ணுறாரு, ரயில் ஸ்பீடாக வருது, நான் மூத்தாடுறா பார்த்துருப்பேன் அப்படி நிற்க முடியுமா? தப்பிச்சு ஓடத்தான் செய்யணும். இதெல்லாம் வந்து பைத்தியத்தனமான கேள்விகள். ஒருவர் லாரி ஒன்று வாங்கி அதன் மூலம் அவர் சம்பாதிக்கின்றார். கேள்வியானது, அந்த லாரிக்கு சக்காத்து கொடுக்க தேவையா? தேவையில்லை. லாரியுடைய வேல்யூக்கோ லாரிக்கோ சக்காத்து கிடையாது. அந்த லாரியின் மூலமாக ஓட்டி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறார் பாருங்க, அந்த சம்பாதித்து தான் சக்காத்து. யார் பேர் அந்த லாரி இருக்கிறதோ அவர் சக்காத்து கொடுக்க வேண்டுமா? அந்த லாரியை உபயோகித்து சம்பாதிக்கக்கூடியவர் தான் அது சக்காத்து கொடுக்க வேண்டுமா? யார் உரிமையாளரோ அவர் தான் கொடுக்கணும். இவர் வாடகைக்கு ஓட்டுறவர், இவர் வாடகை உரிமையாளர் ஆகிட மாட்டார். யார் லாரி ஓனரோ அவர் தான் கொடுக்கணும்.
அதில் உங்களுடைய பழைய பயான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு கேட்டேன். அதில் தாவா பணியின் முக்கியத்துவம் பற்றி சிறப்பாக கூறியுள்ளீர்கள். ஆனால் எனக்கு எப்படி தாவா செய்வது என்று தெரியவில்லை. நான் எப்படி தாவா செய்வது? தாவா செய்கிறதுக்கு பெரிய திறமை வேணும். தாவா செய்கிறதுக்கு ரொம்ப கிதாபுகள் படிச்சிருக்கணும். அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் டான் பதில் சொல்லணும். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. தாவா ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கு இஸ்லாத்தை சொல்வதற்கு ஒரே குவாலிஃபிகேஷன் அவரை பற்றி உங்களுக்கு உள்ளத்தில் கவலை. அல்லாஹ் எனக்கு ஈமானை கொடுத்துருக்க, அந்த ஈமான் இவருக்கு இல்லையா அல்லாஹ் அப்படிங்கிற அந்த கவலை போதும் தாவா செய்யறதுக்கு. அந்த கவலை தான் எஃபெக்ட் பண்ணுமே தவிர நீங்கள் விதவிதமாக புக்கு படித்து அப்படி ஆர்குமெண்ட் பண்ணால் இப்படி கேட்டால் இப்படி பதில் சொல்லணும், இப்படி கேட்டால் இப்படி பதில் சொல்லணும்டா, அது வெறும் நாவளவில் தான் இருக்குமே தவிர. அரபில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மா ஹரஜமின ஷஃபத்தைன் எசிலில் உதரைன், 2 உதடுகளிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகள் 2 காதுகளைத்தான் சென்று அடையும். ஒமா யஹ்ருஜு மினல் கல்வ், உள்ளத்திலிருந்து வெளியாகும் வார்த்தை தான் எசிலில் கல்வ், உள்ளத்தை போய் சேரும். உதடுகளிலிருந்து வெளியாகக்கூடிய வார்த்தைகள் காதுகளை தான் போய் சேரும், உள்ளத்திலிருந்து வர வார்த்தைகள் தான் உள்ளத்தை போய் சேரும். அந்த அடிப்படையில் நீங்கள் கவலையோட அவருக்கு இஸ்லாத்தை சொல்லுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தத்துக்கே இருந்தால் கூட அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து திக்குவாயி, மூசா அலைஹிஸ்ஸலாம் திக்குவாயி, வார்த்தைகள்லாம் ஒழுங்காக வராது. அப்போ ஒரு திக்குவாயி உள்ளவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரச்சாரம் செய்யக்கூடிய நபியை அனுப்பி வைக்கிறான். அது யாருக்கு? ஃபிரோன் மாதிரி கொடுங்கோலனுக்கு, பனி இஸ்ராயல் மாதிரி ஒரு கேடுகட்ட கூட்டத்துக்கு அல்லாஹ் நபியை அனுப்பி வைக்கிறான். அப்போ அதனால தாவா செய்வதற்கோ நபியுடைய பணியை செய்வதற்கோ பெரிய பேச்சு திறமை இருக்கணும், அப்படி நாவன்மை இருக்கணும், அப்படிலாம் ஒன்றுமே அவசியம் கிடையாது. உள்ளத்தில் கவலை இருந்தால் போதும். அந்த கவலையோடு நீங்கள் என்ன பேசினாலும் சரி அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த கேள்வியெல்லாம் வந்து தயவு செஞ்சு தனியாக வந்து கேளுங்க. இந்த கேள்வியை கேட்டவர், முதல் கேள்வியை கேட்டவர், 2வது கேள்வியை தனியாக வந்து கேளுங்க. If a man comes to know that his wife is having an illegal relationship, adultery with another man, then is it necessary to give talaq to his wife? இதெல்லாம் நம்ம மஷ்ரூஆ பண்ணிட்டு இருப்பாங்க. மனைவி வந்து தப்பான வேறொரு ஆணோட தப்பான அடல்ட்ரி தொடர்பு வச்சிருக்கா, ஹராமான தொடர்பு வச்சிருக்கா அப்படிங்கும் பொழுது இவ தலாக் கொடுத்துடணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன தொடர்புனாக்கா எந்த மாதிரி தொடர்பு பார்க்கணும்? வெறும் பேச்சளவுலையா, அல்லது சும்மா வெளியே போகிற அளவுலையா, அல்லது ஹராமான சினா அளவுக்கா, எந்த மாதிரி தொடர்புன்னு பார்த்து நீங்கள் அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும். கேட்கலையா தலாக் சொல்லிடணும். In this situation, how should we behave with this wife? Explain the Shariat laws regarding the matter. என் சகோதரர் தனியாக வந்து பாருங்கள். இன்ஷால்லா நான் வந்து இது சகோதரான்னு தெரியல. ஓகே, எனிவே ஷரியத் கவுன்சிலுக்கு வாங்க. நான் இன்ஷால்லா உங்களுக்கு ஷரியத் அடிப்படையிலான உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம், உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம் இன்ஷால்லா. ஃபஜ்ர் தொழுகையில் குனுத் ஓதலாமா, அதற்கு ஆதாரம் உண்டாயிருன்னு சொல்லிட்டேன். இஸ்லாத்தில் பார்வையில் ஆண் பெண் இருபாலினத்தையும் சாராதவர்களின் திருநங்கைகளின் நிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. திருநங்கை அப்படிங்கிறது இப்போ ரொம்ப கண்ணியமாக வச்ச பேர், அவங்களுக்கு திருநங்கைன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இவங்களை வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவர்களை பெண்கள் பகுதியில் அனுமதிக்காதீங்கன்றாங்க. இவர்கள் ஆண்களாகவே பாவியுங்க. ஏன்னு சொன்னால் இதில் பெரும்பாலும் அவங்க வந்து செயற்கையாக வந்து தேடிக்கிட்டு தான், செயற்கையாக தேடிக்கிட்டோம் ஹராம். செயற்கையாக வந்து ஒரு ஆண் தன்னை பெண்ணாக மாற்றிக்கிறதோ, பெண் தன்னை ஆணாக மாற்றிக்கிறதோ இது பெரும் ஹராம். அல்லாஹ்வுடைய படைப்பையே மாற்றுறது பெரும் பாவம். மறுமையிலே உங்களுக்கு பெரிய தண்டனை உண்டு. இயற்கையாகவே அவங்கள்ட்ட ஒரு ஆண் இடத்துல கொஞ்சம் பெண்களுக்கான நல்லிணங்கள் இருக்குது, அல்ல பெண் இடத்துல ஒரு ஆண் மாதிரி முரட்டுத்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதனாலலாம் அவங்கள திருநங்கை, 3ஆம் பாலினம் அப்படிலாம் சொல்ல முடியாது. புரிஞ்சுங்களா? இயற்கையாக ரொம்ப ஓவராக இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர் பெண்ணாக தான் ஆணாக தான் பாவிக்கணும், பெண்கள் பகுதிக்கு அவர் அளவு பண்ணாதீங்க அப்படின்னாங்க. இரவு தொழுகை என்பது தஹஜ்ஜுத் தொழுகை, தராவி தொழுகையின் ரக்காத்துகள் எத்தனை? ஆதி சாதாரப்படி பல தடவை சொல்லியாச்சுங்க. இது இன்ஸ்டால்மெண்ட்டில் ஷேர் வாங்கலாமா, அது வட்டியா? சாரீஸ் இன்ஸ்டால்மெண்ட்டில் சாரீஸில் எந்த பொருளுமே வாங்குறது விற்கிறது எப்போ வட்டியாகும்னு சொன்னால், உதாரணமாக 100 ரூபா பொருள் இப்போ உடனே கொடுத்தீங்கன்னா 100 ரூபாங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கினா 150 ரூபாங்க அப்படின்னா இது ஹராம், கூடாது. அப்படி 2 டபுள் அக்ரிமெண்ட் வச்சு வாங்குறது கூடாது. நான் 100 ரூபா தாங்க பொருள், நீங்கள் மாதம் 10 ரூபாய் கொடுக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னா இது கூடும் தாராளமாக. பிறகு தொழுகையில் சஃபை சரிபார்த்து நிற்க வேண்டும் என்று அடிக்கடி கூறுங்கள். சஃபை சரி செய்யாமல் என்றால் என்னவாகும் என்று கூறுங்கள். இது பெண்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்களும் நம்ம சஃப்புகளை சரி பண்ணுறது நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஃப்புகளிலே உங்கள் இடைவெளி ஏற்பட்டால் அல்லாஹ் உங்கள் உள்ளங்களிலும் இடைவெளி ஏற்படுத்திடுவான், உங்களோட ஒற்றுமை இல்லாமல் போயிடும் அப்படின்றாங்க. இன்னொரு அதிர்ச்சி சொல்கிறாங்க, சஃப்புகளை இடைவெளி இருந்தால் ஷைத்தான் ஆட்டுக்குட்டியை மாதிரி பூந்து வந்து உங்களுக்கு தொழுகையில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்றாங்க. ஸோ அதனால் சஃப்புகளை சரி செய்வது தொழுகையினுடைய முக்கியமான விஷயம். அதனால் சஃப்புகளை ரொம்ப சரியாக ரொம்ப பெர்ஃபெக்டாக நெருக்கி நின்று சரிபார்த்தா சஃப்புகளை சரி செய்யணும். இது ஆண்களுக்கு கடமை, பெண்களுக்கு கடமை. இது ஒரு மனிதர், அவருக்கு 2 மகன்கள் 3 மகள் உள்ளது. அந்த மனிதர் 5 வக்து தொழுகையாளி, ஈமான்தாரி. அவர்கள் பிள்ளைகளும் அப்படித்தான். இன்று அவர் வீட்டில் நடந்த ஒரு சிறிய சண்டையில் அவர் மனைவியை பிள்ளைகளின் முன்னால் அடித்தார். தன் தாயை கண் முன்னால் அடித்ததை பார்த்த மகன் தன் தந்தையை அடிக்க கையோங்கி வந்தார்.
தடுத்ததும் அந்த மகன் தன் தாயிடம் கூறுகிறான், இனிமேல் நீ வாழ வேண்டாம் இவரிடம் என்று அவர்களை அழைத்து சென்று அவர் தாய் வீட்டாரிடம் ஒப்படைத்தார். அவர்களுக்கு இதற்கு என்ன செய்வது என்று கூறுங்கள். மகன் தாயும் அவர்கள் இங்கே தொழுகைக்கு வந்துள்ளார்கள், பயான் கேட்கிறார்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. இந்த சம்பந்தப்பட்ட எல்லாரும், அதாவது அடித்த தந்தையை அடிக்க கை ஓங்கிய மகன், அடி வாங்கிய தாய், இவங்க எல்லாருமே இன்ஷால்லா மொத்தமாக வாங்க. இவங்க எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் தேவைப்படுது. சும்மா காமன் பயான சொல்கிற விஷயம் இல்லை இது கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அல்லாஹ் ரசூலோட விஷயத்தை சொன்னோம்னா இன்ஷால்லா இவங்க குடும்பங்கள் மறுபடியும் சேர்ந்து வாழ வாய்ப்பு இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு தாயை அடித்ததுக்காக வேண்டி தந்தையை அடிக்க கையோங்கியது மிகப்பெரிய பாவம். இன்னைக்கு நிறைய மகன்கள் எங்கள் அம்மா அடிக்கிறியா அப்படின்னு கையோங்குவான். இது பெரிய ஹராம், இது பெரிய பாவம். ஒரு தாய் வந்து கணவனுக்கு கட்டுப்பட்டவள், அடிக்கிறது மார்க்கத்தில் அனுமதி இல்லை, இருந்தாலும் அடிச்சிட்டார் அப்படின்டா அவருக்கு அந்த உரிமை கிடையாது, பாவம் கிடையாது. ஆனால் தந்தைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு மகன் தன் தாயை அடிச்சாங்கிறதுக்கான தந்தையை அடிக்க கையோங்கிறதோ தந்தையை அடிக்க போகிறதோ அது மிகப்பெரிய பாவம், பெரிய ஹராம். அதனால் அது 3 பேரும் வாங்க இன்ஷால்லா. ஒரு நாளைக்கு உங்களுக்கு நம்ம அவங்கள கூப்பிட்டு வாங்க, கவுன்சிலிங் பண்ணி அட்வைஸ் பண்ணி இன்ஷால்லா சேர்ந்து வாழ ஏற்பாடு பண்ணுவோம் இன்ஷால்லா. அல்லாஹ் ரப்பி. எல்லாம் கதையாக எழுதுனா அர்த்தம். என்னுடைய மாமனார் இமாமாக இருந்தார்கள், மந்திரிப்பதி போன்ற செயலும் செய்து கொண்டிருந்தார்கள். மந்திரிச்சா அவருடைய இமாமா இருப்பார். இப்போது இமாம் வேலை இல்லை, மந்திரிப்பது கடை வாடகை வருகிறது, மகனும் சம்பாதிக்கின்றான். அவர்கள் வீட்டில் உணவு அருந்தலாமா? மனைவி அங்கு உணவு அருந்த அனுப்பவில்லை என்றால் ஹுலா கேட்கும் சூழ்நிலை ஆகிவிட்டது. சொந்தத்தை பேணுவதற்காக உணவு அருந்தலாமா? அவர் இமாமாக இருந்த பொழுது கடையை வைப்பதற்காக அவரிடம் ஒரு சிறிய தொகை வாங்கியிருந்தேன். அந்த பணத்திற்கு அவருக்கு லாபம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த கடையில் வருகின்ற வருமானம் ஹலாலா? இந்த கடையில் வருகின்ற வருமானத்தில் குடும்பமே ஹஜ்ஜு செய்துள்ளோம், ஹஜ்ஜு கூடுமா? அவருடைய சொத்தில் வருகின்ற ஷேர் என்னுடைய மனைவிக்கு வாங்கலாமா? விரிவான விளக்கம் தரும். பெரிய கதை சுருக்கமாக சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியல கேட்ட கேள்வியே. அதாவது சொல்லி புரிய வைங்க, மாமனார்கிட்டையோ இல்லை மனைவிட்டையோ சொல்லி புரிய வைங்க. எனவே அந்த அவர் மந்திரிச்சு காசு வாங்குறது அது ஹலால் இல்லை, அந்த காசு சாப்பிடவும் கூடாது. மனைவி ஹுலா கேட்குறாங்கன்னா மனைவி சொல்லி புரிய வைங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்களை பேசணும், இந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்தல்வானாக. மேற்கு வங்காளத்திலேருந்து ஒரு மதரசாலேருந்து உதவி கேட்டு இருந்திருக்காங்க. உங்களால் முடிஞ்ச அதிக ஒரு விஷயங்கள் கேட்டுக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாரும் தௌஃபீக் செய்வது போதுமானான். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.